டெய்லி எபிசோட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். எபிசோட் 206. சோனியாவிடம் கோபமாக பேசிய சூர்யா அதன் பிறகு அவளை பார்க்க பிடிக்காமல் ஜன்னல் வழியாக வெளியே பார்க்க ஆரம்பித்தான். சூர்யாவின் கண்களில் தெரியும் கோபத்தின் நெருப்பு அவளை சுட்டெரிக்கும் வகையில் இருந்தது. அவனுடைய வார்த்தைகளிலிருந்தே தன்னுடைய நண்பனை எவ்வளவு உயிராக நேசிக்கிறான் என்பது வெளிப்பட்டது. ஆனால் சூர்யா கடைசியாக சொன்னதை கேட்டதும் சோனியாவின் மனதிற்குள் சில கேள்விகள் எழ ஆரம்பித்தன. அதில் ஒன்று, ருத்ரன் உண்மையிலேயே உயிரோட இருப்பானா என்பதுதான். சில நிமிடங்களுக்குப் பிறகு கார் ருத்ரனின் வீட்டின் முன் நின்றது. சோனியா அவனுடன் இறங்கப் போகையில் சூர்யா அவளை பார்த்து, இன்னைக்கு ஷூட்டிங் இல்ல, ஏதாவது ப்ரோக்ராம் இருந்தாலும் அதை கேன்சல் பண்ணு என்று சொல்லிவிட்டு நடக்க ஆரம்பித்தான். அதை கேட்ட சோனியா வேகமாக அவன் பின்னால் ஓடி வந்து, ஆனா சார், அது பாசிபிள் இல்ல, அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம், இன்னைக்கு முடிச்சு கொடுத்துடுவோம்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம் என்று தயக்கத்துடன் சொல்ல, அதற்கு சூர்யா மிகவும் அலட்சியமாக, எனக்கு வேற எதை பத்தியும் கவலை இல்ல, இப்போதைக்கு என் குடும்பம் மட்டும்தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லிவிட்டு நடக்க ஆரம்பித்தான். சூர்யா சொன்னதை கேட்டதும் சோனியா மிகவும் திகைத்துப் போய் நின்றாள். ருத்ரன் குடும்பத்துடன் சூர்யா இப்படி ஒரு உறவை வைத்திருப்பான் என்று அவள் நினைக்கவே இல்லை. சூர்யா இப்போது தவறவிட்ட விஷயங்களை விட எதிர்காலத்தில் இன்னும் நிறைய விஷயங்களை தவறவிடுவான் என்பதை உணர்ந்தாள். தன் எதிரிலிருக்கும் ருத்ரனின் வீட்டை சில நொடிகள் பார்த்து கொண்டிருந்தவள் கண்களை மூடிக்கொண்டு கை முஷ்டியை இறுக்கினாள். சோனியாவின் மனதில் யாருக்கும் தெரியாத சில விஷயங்கள் இருந்தன. மறுபுறம் ஆனந்தின் வீட்டில் அனன்யாவிற்கு ஆடைகளை கொடுத்து அவளை மாற்ற அனுப்பினான். மேலும் அவளுக்காக அவனே தன் கையால் காஃபி போட்டான். அதற்குள் அனன்யா ஆடையை மாற்றிக்கொண்டு பால்கனியிலிருந்த பீன் பேக்கில் வசதியாக உட்கார்ந்து மழையை பார்த்து கொண்டிருந்தாள். அனன்யாவை பார்த்த ஆனந்த் காஃபி கப்பை அவள் முன் வைக்க அனன்யாவும் எதுவும் பேசாமல் காஃபியை மழைக்கு இதமாக ரசித்துக் குடிக்க ஆரம்பித்தாள். ஆனந்தும் அவள் எதிரில் இருந்த சேரில் அமர்ந்து காஃபியை குடித்தான். பிறகு அவன் அனன்யாவை ஒரு பார்வை பார்த்து எதையோ யோசித்துவிட்டு தன் பாக்கெட்டில் இருந்த சாக்லேட்டை எடுத்து அவளை நோக்கி வீசினான். அவன் தூக்கி போட்டதும் தன் சிந்தனையிலிருந்து வெளியே வந்த அனன்யா சாக்லேட்டை பார்த்து சிரித்துக்கொண்டே, என்ன ஆனந்த், நான் இன்னும் காலேஜ்ல படிக்கிற அனன்யா மாதிரியே தெரிகிறேனா? சாக்லேட் எல்லாம் குடுக்கிற என்று கிண்டல் செய்தாள். அனன்யா சொன்னதை கேட்டதும் ஆனந்த் அவள் கையில் இருந்த சாக்லேட்டை பறித்துக் கொண்டு, அப்போ உனக்கு சாக்லேட் வேணாமா? சரி, நானே சாப்பிடுறேன் என்று சொல்லி வாயில் வைக்கப் போகையில் அனன்யா அவனிடமிருந்து பிடுங்கிக் கொண்டு, குடுக்கிற மாதிரி குடுத்துட்டு புடுங்க கூடாது என்று சொல்லிவிட்டு சாக்லேட்டை கடிக்க வாயை திறந்தாள். ஆனால் சாக்லேட் உருகி அவள் வாய்க்குள் விழுந்தது. அதை பார்த்த ஆனந்த் தன் சாக்லேட்டை பார்த்து முகத்தில் சோகத்துடன், உனக்கு தெரியுமா அனன்யா, இது சாக்லேட் இல்ல, என்னோட இதயம் என்னோட அன்புல உருகி உடைஞ்சு போச்சு. ஆனா நீ அதை கேர் பண்ணவே இல்ல, ஓமை பாவமான சாக்லேட் என்று கூறினான். அனன்யா அவன் சொன்னதை கேட்டு முறைத்துப் பார்த்துவிட்டு எஞ்சியிருந்த சாக்லேட்டையும் முழுவதுமாக சாப்பிட்டு விட்டு வருத்தமான முகபாவனையுடன், அச்சோ, உன்னோட பாவமான சாக்லேட் என்னோட வாயில போய் அழிஞ்சிடுச்சு. அப்போ உன்னோட உருகிற இதயத்தோட நிலைமை என்னன்னு நீ ஏன் யோசிச்சுக்கோ என்று கிண்டல் செய்தாள். இதை கேட்ட ஆனந்த் பாவமான முகபாவனையுடன், பாஸ், நீங்க அப்படி செய்ய முடியாது. நான் எப்பவும் உங்களுக்கு சேவை செய்யற ஒரு விசுவாசமான வேலைக்காரன். உங்களோட இந்த வேலைக்காரனோட இதயத்தை உடைப்பீங்களா? உங்களால அப்படி செய்ய முடியாது என்றான். அவன் சொன்னதை கேட்ட அனன்யா தலையை அசைத்து அவனுக்கும் சாக்லேட்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்பது போல சைகை காட்டினாள். இதை பார்த்த ஆனந்த் கையை கூப்பி, ஐயோ, என்ன மன்னிச்சிடுங்க முதலாளி அம்மா, இதுக்கப்புறம் நான் என் இதயத்துக்காக எந்த சான்ஸும் தேட மாட்டேன், என்ன மன்னிச்சிருங்க என்றான். அனன்யா அவனது குறும்பு பேச்சை கேட்டு சிரித்தாள். ஆனால் அதை வெளிக்காட்டாமல் சுற்றிலும் பார்த்துவிட்டு, சரி, ஆன்ட்டி எங்க? வந்ததிலிருந்து அவங்கள காணோமே என்று கேட்டாள். அதற்கு ஆனந்த் முகம் சுளித்தபடி, அம்மாவா, அக்கம் பக்கத்துல இருக்கிற லேடிஸ் குரூப் கூட கோயிலுக்கு போயிருக்காங்க. 3 நாள் ட்ரிப், நேத்து தான் போனாங்க, நாளைக்கு நைட் வந்துடுவாங்க என்று சொன்னான். அவன் சொன்னதை கேட்ட அனன்யா தன் வயிற்றில் கை வைத்து பாவமான முகத்துடன், அப்படின்னா இன்னும் இங்க என்ன செஞ்சுகிட்டு இருக்க? போய் எனக்கு டேஸ்டான சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வா, ரொம்ப பசிக்குது என்று சொன்னாள். அதை கேட்ட ஆனந்த், நானா? சாப்பாடா? அதுவும் உனக்கா என்று திகைத்தபடி கேட்டான். அனன்யா அவனை நோக்கி விரலை நீட்டி கம்பீரமான குரலில், ஆமா, சாப்பாடுதான், அதுவும் நீதான் செய்யணும், எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, சீக்கிரம் போ என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து எழுந்து சென்றாள். அதை பார்த்த ஆனந்த் முதலில் அனன்யாவை முறைத்துப் பார்த்தான். பின்னர் சிறு புன்னகையுடன் கிச்சனுக்கு நடக்க ஆரம்பித்தான். அனன்யா சோஃபாவில் அமர்ந்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் டிவி பார்க்க ஆரம்பித்தாள். அவள் சாப்பிடுவதை விட ஆனந்தை தொந்தரவு செய்வதையே விரும்பினாள். பல ஆண்டுகளாக பழகும் ஆனந்த் மற்றும் அனன்யா இடையிலான நட்பு மிகவும் ஆழமானது. ஆனந்த் ஒவ்வொரு கஷ்டத்திலும் அவளை ஆதரித்தான். மேலும் அவள் முன்னேறுவதற்கு தைரியம் கொடுத்தான்.
சில சமயங்களில் அவள் குழப்பத்திற்கும் தீர்வை கொடுத்தான். ஆனந்தின் 1 மணி நேர கடின உழைப்பிற்குப் பிறகு அனன்யாவுக்கு பிடித்தமான உணவு தயாரானது. சாப்பிடுவதை விட அனன்யாவுக்கு சமையலறையின் மோசமான நிலையை பார்ப்பது மிகவும் வேடிக்கையாக இருந்தது. அனன்யா அவனையே பார்த்துக் கொண்டு உணவை ரசித்து முடித்துவிட்டு மகிழ்ச்சியாக மீண்டும் டிவியை பார்த்தபோது அவளின் போன் அடித்தது. அவள் போனை எடுத்து பார்த்தபோது அது ஜெகனிடமிருந்து வந்த மெசேஜ் என்பதை கவனித்தாள். அந்த மெசேஜை பார்த்த அனன்யா மீண்டும் மௌனமானாள். அதை பார்த்த ஆனந்த் அவள் அருகில் வந்து அமர்ந்து, "என்ன ஆச்சு அனன்யா? சாப்பாடு நல்லா இருந்துச்சா? பாத்துக்கோ, உன் முகம் மோசமாகிற அளவுக்கு நான் சாப்பாட்டுல எதையும் கலக்கல. என்ன ஆச்சுன்னு சொல்லு" என்று கேட்டான். அதை கேட்ட அனன்யா பெருமூச்சு விட்டு, "தெரியல ஆனந்த். இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியாத அளவுக்கு எல்லாமே சிக்கலாகி இருக்கு. என்னையும் நான் கவனிச்சுக்கணும், என் குடும்பத்தையும் கவனிச்சுக்கணும். இதுல என்னோட எதிரி என்ன மூவ் பண்றான்னு நான் கவனிச்சுக்கணும். கடவுளே, தலையே வலிக்கிற மாதிரி இருக்கு." உனக்கு ஞாபகம் இருக்கா? 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட்ல ஊழல் நடந்துச்சுன்னு ஒரு பில்டரோட பையனை ஜெயில தூக்கி போட்டோம். தாத்தாவுக்கும் ருத்ரனுக்கும் அவனோட அப்பா ரொம்ப பெரிய எதிரி. இப்போ அவனோட பையன்தான் ஜெயில்ல இருந்து வெளிய வரான். அவன் நம்மள மிரட்டினது ஞாபகம் இருக்கா? எங்க குடும்பத்தையே அழிச்சிடுவேன்னு சொன்னான். இன்னமும் அவனோட பகை அப்படியேதான் இருக்கு என்று கூறினாள். அனன்யா சொன்னதை கேட்டதும் ஆனந்த் லேசான புன்னகையுடன், கடவுளே, அனன்யா ருத்ரன் மிரட்டலுக்கு பயப்படுறாளா? இதை என்னால நம்பவே முடியலையே. அதாவது பிசினஸ்ல இந்த கட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு இதெல்லாம் சாதாரணமான விஷயமா தானே இருக்கும். அப்புறம் என்ன, இதென்னவோ முதல் தடவை மாதிரி பயப்படுற என்று கேட்டான். அதற்கு அனன்யா கவலையான முகபாவத்துடன், பயமாதான் இருக்கு. காரணம் ருத்ரன் தான். சில சமயம் அவர் என்னோட பக்கத்துல இருக்கிறதாவும் சில சமயம் தூரமா இருக்கிறதாவும் ஃபீல் பண்றேன். ஆனா எவ்ளோ ட்ரை பண்ணாலும் அவரோட பக்கத்துல போக முடியாது. சில நேரத்துல அவரை நான் நம்ப விரும்புறேன். ஆனா அடுத்த கணமே என்னோட நம்பிக்கை அசைய ஆரம்பிக்குது. ருத்ரன் போனதுக்கு அப்புறம் முழு குடும்பமும் பாதுகாப்பா இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் என்ன தயார்படுத்திக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இப்ப எல்லாமே என்னை விட்டு போற மாதிரி எனக்குள்ள சிக்கி தவிக்கிறேன். என்னோட பிசினஸ், குடும்பம், அவங்களோட சந்தோஷம் எல்லாமே என் கையை விட்டு போகுது என்று கூறினாள். அவள் சொன்னதை கேட்டதும் ஆனந்த் மிகவும் அழுத்தமான குரலில், இதுக்கு ருத்ரன் மாதிரியே இருக்கிறவன்தான் காரணமா என்று கேட்க அனன்யா ஆமாம் என்று தலையசைத்தாள். அவளை பார்த்த ஆனந்த் திகைப்புடன் சிரித்துக்கொண்டே அவள் மீது தன் கையை வைத்து, பாரு அனன்யா, எனக்கு உன்னை பத்தி ரொம்ப வருஷமா தெரியும். என்னை விட உனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். அதனாலதான் சொல்றேன். இதுதான் காரணம்னு உன்னையே நம்பி தப்பு பண்ண வேண்டாம். நீ யாருக்கும் பின்னால இல்ல, ஆனா எல்லாரும் உனக்கு பின்னாடி இருக்காங்க. அப்படி ஒரு எண்ணம் இருக்கும்போது உன் வாழ்க்கையில பயம்ன்ற ஒண்ணு இருக்காது. உன்னோட மனசு உனக்கு சரியான பாதையை தான் காட்டுது. அதனால அது சொல்ற பாதையில ஜாக்கிரதையா நட. எங்களுக்கு இப்ப பழைய அனன்யாதான் தேவை. அத சீக்கிரம் கொண்டு வா. நீ உருவாக்கிய இந்த 3 வருஷ சாம்ராஜ்யத்தை உடைச்சிராத. எல்லாரும் உன்னோட கம்பீரத்தை பார்த்துதான் தலை குனிஞ்சு நிக்கறாங்க. உன்னை தோக்கடிக்கிறது அவ்ளோ ஈஸி இல்லைன்னு மறுபடியும் எல்லாருக்கும் புரிய வை. என்ன சூழ்நிலையா இருந்தாலும் அதை சமாளிக்க பாரு. உன்னோட எதிரிங்க உன்னை பலவீனப்படுத்த நினைக்கிறாங்க. ஆனா அப்படி நடக்க விடாத. இந்த சூழ்நிலையிலிருந்து வெளிய வா என்று சொல்லி பாவமான முகபாவனையுடன் சிங்கம் போல கர்ஜனை கொடுத்தபடி அனன்யாவை பார்த்தவன், எங்க டேஞ்சரஸ் பாஸ உண்மையிலேயே மிஸ் பண்றோம் என்று கூறினான். ஆனந்த் சொன்னதை கேட்ட அனன்யா பக்கத்தில் இருந்த குஷனை அவன் மீது வீசினாள். உடனே அவன் தீவிரமான முகபாவனையுடன், பாரு, நான் சொன்னத சாதாரணமா எடுத்துக்காத. நான் உண்மையத்தான் சொல்றேன். இப்போ என் சிங்கம் எழுந்து கர்ஜனை செய்யணும். அத பார்த்து எல்லாரோட இதயமும் நடுங்கணும் என்று சொல்லிவிட்டு புன்னகையுடன் அவளை பார்த்து, பிசினஸ பொறுத்த வரைக்கும் தோல்வியோ வெற்றியோ மாத்துறது எப்படின்னு எங்க அனன்யாவுக்கு நல்லா தெரியும். சோ இப்பவே எழுந்துக்கோ என்று அறிவுறுத்தினான். ஆனந்தின் வார்த்தைகள் அனன்யாவுக்கு நம்பிக்கை கொடுத்தது. மேலும் அவளுடைய தைரியமும் அதிகரித்தது. அனன்யா உடனே ஆனந்தை பார்த்து, என்னை எப்பவும் இப்படி கவனிச்சுக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இனிமே எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும் என்று கம்பீரமாக சொன்னாள். பிறகு உற்சாகமான முகபாவனையுடன் அனன்யா ஆனந்தை பார்த்து, சரி உண்மைய சொல்லு, எனக்கு இவ்ளோ நல்ல அட்வைஸ் பண்ற அறிவு உனக்கு எங்கிருந்து கிடைச்சது என்று கேட்க, அவள் சொன்னதை கேட்ட ஆனந்த் அனன்யாவை முறைத்துப் பார்த்துவிட்டு இப்போது அவள் முகத்தில் குஷனை தூக்கி வீசினான். பிறகு அனன்யா அங்கிருந்து கிளம்ப தயாரானதும் ஆனந்த் அவளை தடுத்து நிறுத்தி, ஹலோ மேடம், எங்க போறீங்க? வெளியே இன்னும் நல்ல மழை பெய்யுது என்றான். அனன்யா அவன் பக்கம் திரும்பாமல் கையை அசைத்து, ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனா நீதான் ஒரு 3 நாளைக்கு பஸ்ல ஆபீஸ் வர வேண்டியிருக்கும் என்று சொன்னாள். அதை கேட்டு குழப்பமடைந்த ஆனந்த், பஸ்ஸா? ஆனா ஏன், என்கிட்டதான் கார் இருக்கே என்று கேட்டுக்கொண்டே அனன்யா பின்னால் வர, அதற்குள் அனன்யா கதவை திறந்து தன் கையில் இருந்த சாவியை காட்டி, ஆனா இப்போ இல்லையே, அப்போ நீ பஸ்ல தானே வந்தாகணும், ஓகே பாய் என்று சொல்லிவிட்டு வேகமாக வெளியேறினாள்.
ஆனந்த் அவளையே பார்த்து திகைத்தபடி நின்றிருந்தான். இப்போதுதான் அவனுக்கு புரிய, வாசலுக்கு ஓடி வருவதற்குள் அனன்யா அவனின் காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்று விட்டாள். அதை பார்த்த ஆனந்த் இது 2வது முறை என்பதால் தலையில் அடித்துக் கொண்டான். ஏற்கனவே அவன் வாங்கிய செகண்ட் ஹேண்ட் கார் ஒன்று அனன்யாவால் நாசமானது. ஒருவருட சேமிப்பிலிருந்து வாங்கிய கார் அது. அவளின் எதிரிகளால் அந்த கார் ஒரு முறை நாசமானது. பாவம் ஆனந்த் அந்த காரை சரி செய்ய முயற்சித்தான். ஆனால் முற்றிலுமாக நாசமாகி போனது. எவ்வளவு போராடியும் அந்த காரை சரி செய்ய முடியவில்லை. எனவே அனன்யா அவனுக்கு மற்றொரு காரை வாங்கிக் கொடுத்தாள். ஆனந்தும் அதை ஏற்றுக்கொண்டான். அனன்யாவும் ருத்ரனும் ஏற்கனவே அவனுடைய அம்மாவுக்காக நிறைய செய்திருக்கிறார்கள். அவனுக்கும் ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஆனந்த் வேறொரு காரை வாங்கியதிலிருந்து இன்று வரை அனன்யாவை அதில் உட்கார அனுமதிக்கவில்லை. டெஸ்ட் டிரைவ் கூட கொடுக்கவில்லை. அவன் தனது காரை மிகவும் பத்திரமாக பார்த்து கொண்டான். ஆனால் இன்று அனன்யா மீண்டும் தனது காரை எடுத்துப் போன போது அது இனி வரப்போவதில்லை என்று நினைத்து தலையில் கை வைத்து வருந்தினான். 2 நாட்கள் கடந்திருந்தன. இந்த 2 நாட்களில் ஜெகனைத் தவிர வேறு யாருக்கும் அனன்யாவை பற்றிய எந்த தகவலும் தெரியாது. ஏதோ வேலை விஷயமாக வெளியூர் சென்றிருப்பதாகவும் விரைவில் திரும்பி வருவேன் என்றும் தன் குடும்பத்தினரிடம் அனன்யா சொல்லியிருந்தாள். அனன்யா எங்கு இருக்கிறாள் அல்லது அவள் என்ன செய்கிறாள் என்று யாருக்கும் தெரியாது. 2 நாட்களுக்குப் பிறகு ருத்ரன் வீட்டில் தனது மாமியாரின் நினைவு நாளுக்காக சக்தி அனைத்து பூஜை வேலைகளையும் அதற்கான ஏற்பாடுகளையும் கவனித்து வந்தாள். நாளை காலையில் பூஜை செய்ய வேண்டும் என்பதால் ஹாலில் அமர்ந்து அனைத்து விஷயங்களையும் கவனமாக பார்த்து கொண்டிருந்தாள். ஆகாஷ் அப்போது ஒரு கையில் புடவையும் மற்றும் சில நகைகளையும் சக்தியிடம் கொடுத்து, இந்த புடவையையும் நகையையும் இந்த சாமானோட வச்சுக்கோமா, நாளைக்கு பூஜை பண்ணும்போது இதெல்லாம் என்கிட்ட கொடு என்று சொன்னார். இதை கேட்ட சக்தி தலையை அசைத்து எடுத்து வைத்த பொருட்களுடன் இதையும் சேர்த்து வைத்தாள். ஆகாஷ் சக்தி செய்த அனைத்து ஏற்பாடுகளையும் ஒரு முறை பார்த்தார். அப்போது அங்கு வந்த விஜயேந்திரர் இருவரையும் பார்த்து, என்ன சக்தி, எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிருச்சா? நாளைக்கு பூஜை முடிச்சிட்டு கோவிலுக்கு ஒன்னா கிளம்பிடுவோம் என்று சொன்னார். அதை கேட்ட சக்தி சரி என்று தலையை ஆட்டி, எல்லாம் முடிஞ்சிருச்சு தாத்தா, நீங்க நிம்மதியா தூங்குங்க என்றாள். அப்போது சாரா ஆருஷை தூக்கிக் கொண்டு வந்தாள். அந்த நேரத்தில் ஆருஷ் மிகவும் சோர்வாக சாராவின் தோளில் தலை சாய்த்து படுத்திருந்தான். அவன் பார்க்க மிகவும் சோர்ந்து போய் காணப்பட்டான். சக்தியும் அவனது முகத்தை பார்த்து மிகவும் கலங்கிப் போனாள். எபிசோட் 207. ஆருஷ் மிகவும் சோர்வாக இருப்பதைக் கண்டு கவலையடைந்த சக்தி அவன் நெற்றியில் கை வைத்து, என்ன சாரா, ஏன் ஆருஷ கீழே தூக்கிட்டு வந்த? அவனுக்கு எவ்ளோ ஜுரம் அடிக்குதுன்னு உனக்கு தெரியாதா? அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். அதை விட்டுட்டு அவனை வீட்டை சுத்தி கூட்டிட்டு வந்துட்டு இருக்க என்று சத்தம் போட்டு ஆருஷை வாங்கிக் கொண்டாள். உடனே சாரா அவளிடம், ஐயோ அக்கா, நான் ரெஸ்ட் எடுக்க தான் சொன்னேன். உங்க ஆசை பையனுக்கு நீங்க இல்லாம நிம்மதியா தூக்கம் வரல. சித்திக்கிட்ட போகணும்னு ஒரே அடம். இப்போதான் டெம்பரேச்சர் பார்த்தேன். பயப்படுற மாதிரி ஒன்னும் இல்ல. அது தடுப்பூசி போட்டதால வந்த ஜொரம்தான் என்றாள். இதை கேட்ட சக்தி சரியென்று தலையசைத்துவிட்டு ஆருஷுக்கு குடிக்க பால் எடுத்து வரச் சொன்னாள். சாராவும் அவள் சொன்னதை கேட்டுவிட்டு பால் எடுக்க கிச்சனுக்குச் சென்றாள். அப்போது விஜயேந்திரர் மற்றும் ஆகாஷ் இருவரும் ஆருஷின் தலையை தடவிக் கொடுத்து, என்ன ஆச்சு, இன்னும் ஜொரம் குறையலையா என்று விசாரித்தனர். அதற்கு சக்தி கவலையுடன், இல்லப்பா, நான் பூஜை ரூம்லயே வேலையா இருந்துட்டேன். சாயந்தரம் பார்க்கும்போது குழந்தைக்கு ஜுரமா இருந்துச்சு, மருந்து கொடுத்து தூங்க வச்சேன் என்று சொல்லிவிட்டு ஆருஷின் நெற்றியில் முத்தமிட்டாள். ஆருஷ் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு கதவை பார்த்து ஏமாற்றத்துடன், சித்தி, இன்னும் அம்மா வரலையா? அம்மா எப்ப வருவாங்க? அம்மா ஏன் போனை எடுக்கல? அம்மா எங்க போயிருக்காங்க என்று அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டான். ஆருஷின் கேள்வியை எதிர்கொண்ட அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பாவம் குழந்தை தன் அம்மா இல்லாமல் அவளுடன் பேச முடியாமல் போனதால்தான் இப்படி மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறான் என்பது எல்லோருக்கும் புரிந்தது. மூவருமே மிகவும் சிரமப்பட்டு அவனை சமாதானம் செய்ய முயன்றனர். ஆனால் அவர்கள் எவ்வளவு சொல்லியும் அவனை அமைதிப்படுத்த முடியவில்லை. ஆருஷ் வருத்தத்துடன் இருப்பதை பார்த்து சக்தி அவன் கன்னங்களை அன்புடன் தட்டிக் கொடுத்து, என் செல்லோம்ல, அம்மா சீக்கிரம் வந்துருவாங்க. ஆருஷ் அவங்க அம்மாவை இவ்ளோ மிஸ் பண்றான்னு அவங்களுக்கு தெரியாது. இல்லன்னா அவங்க சீக்கிரமாவே வந்திருப்பாங்க. நாளைக்கு பாட்டிக்கு பூஜை. நாளைக்கு எல்லாரும் கோவிலுக்கு போய் பூஜை பண்ணலாம், சரியா என்று சொல்லிக்கொண்டே சக்தி ஆருஷை தூக்கிக் கொண்டு அவனுடைய அறைக்குச் சென்றாள். இதை பார்த்த விஜயேந்திரரும் ஆகாஷும் மிகுந்த வருத்தமடைந்தனர். அந்த குழந்தையின் சோகத்துக்கான காரணத்தை கூட போக்க முடியாமல் அனைவரும் நிராதரவாக இருந்தனர். விஜயேந்திரர் பெருமூச்சு விட்டு, ஆகாஷ், முடிஞ்சா ரோஹன் கிட்ட சொல்லி டாக்டரை வரச் சொல்லி ஆருஷ பாக்க சொல்லு. அவனோட உடம்பு ரொம்ப முக்கியம் இல்லையா
அனன்யா திரும்பி வர்ற வரைக்கும் ஆருஷ்க்கு நாம தானே பொறுப்பு, இல்லன்னா அனன்யா வந்து ரொம்ப வருத்தப்படுவா என்று கூறினார். விஜயேந்திரர் சொன்னதை கேட்ட ஆகாஷ் சரி என்று தலையை ஆட்டினார். உடனே விஜயேந்திரரும் தனது அறையை நோக்கி நடந்து செல்ல, பிறகு எதையோ யோசித்துவிட்டு, சரி, நீ ஒரு தடவ நம்ம குலதெய்வ கோவில்ல இருக்கிற ஐயர்கிட்ட பேசி பூஜைக்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சிட்டாரான்னு கேட்டுக்கோ, சரியா என்று கூறினார். ஆகாஷ் தன் அப்பாவை குழப்பத்துடன் பார்த்து, அப்பா, எனக்கு நீங்க சொல்றத புரிஞ்சுக்கவே முடியல. நாம ஏன் நாளைக்கு கோவிலுக்கு போகணும்? அதுவும் அவ்ளோ தூரத்துக்கு போகணும்? ஒவ்வொரு வருஷமும் நம்ம வீட்ல தானே பூஜை செய்வோம். ஏன் இந்த வருஷம் மட்டும் கோவிலுக்கு போய் பூஜை பண்ணலான்னு சொல்றீங்க என்று கேட்டார். அதற்கு விஜயேந்திரர் தீவிரமான முகபாவனையுடன், ஆகாஷ், நீ சொல்ற மாதிரி நாம ஒவ்வொரு தடவையும் வீட்ல மட்டும்தான் பூஜை செய்வோம். ஆனா எப்பவோ கௌசல்யா சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. ருத்ரன் மகனோட நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போய் பூஜை செஞ்சு மாலை சாத்தணும்னு சொல்லியிருந்தா. ஆனா அவளோட ஆசை முடியாமலே போயிடுச்சு. ஆருஷ் வேற ரொம்ப சின்ன குழந்தையா இருந்ததால இதுவரைக்கும் செய்ய முடியல. இப்போ அதுக்கான நேரம் வந்துருச்சு. கௌசல்யா நினைவு நாள்ல இத செஞ்சா அவளோட ஆத்மாவும் சாந்தியடையும் இல்லையா என்று சொன்னார். அதை கேட்ட ஆகாஷால் எதுவும் பேச முடியவில்லை. ஆனால் சற்று சோகத்துடன், கௌசல்யாவோட ஆசை நாம எல்லாரும் குடும்பமா போகணும்னு தான். அவளோட ஆசைய முழுமையா நிறைவேத்தணும்னு நான் விரும்புறேன். ஆனா விதி ருத்ரனை நம்மகிட்ட இருந்து பறிச்சிருச்சு. இப்போ அனன்யாவும் எங்க இருக்கான்னு எந்த செய்தியும் இல்ல. அவ வருவாளான்னும் தெரியல என்று வருத்தத்துடன் கூறினார். அதை கேட்ட விஜயேந்திரர் மிகவும் வருத்தமடைந்தார். ஏனெனில் அனன்யா வெளியே சென்றிருப்பதற்கு தான் செய்த தவறுதான் காரணம் என்று நினைத்தார். இதைப் பற்றி நினைத்துக் கொண்டே ஆகாஷின் தோளில் கை வைத்து, கவலைப்படாத ஆகாஷ், அனன்யா வருவாளா இல்லையான்னு நமக்கு கவலை இருக்கலாம். ஆனா அவளோட பொறுப்ப நிறைவேற்ற கண்டிப்பா வருவா. கௌசல்யாவோட நினைவு நாளைக்கு அனன்யா நிச்சயம் வருவா. நான் அத நம்புறேன் என்று உறுதியுடன் கூறினார். விஜயேந்திரர் சொன்னதை கேட்டதும் ஆகாஷ் அவரை திரும்பிப் பார்த்தார். விஜயேந்திரர் கண்களில் தெரிந்த நம்பிக்கையும் உறுதியையும் பார்க்கும்போது நாளை நிச்சயம் அனன்யா வருவாள் என்பது போல் தோன்றியது. ஆகாஷ் இதை கொஞ்சம் விசித்திரமாக உணர்ந்தார். ஆனால் அவர் எதுவும் பேசவில்லை. ஆகாஷ், விஜயேந்திரர் ஆகியோர் மீண்டும் பூஜைக்கான ஏற்பாடுகளை பார்வையிட்டனர். அப்போது அவர்களுக்கு சிறிது தூரத்திலிருந்து ஒருவன் அவர்கள் பேசுவதை கேட்டுவிட்டு அங்கிருந்து விலகிச் சென்று ஒரு நபருக்கு மெசேஜ் அனுப்பினான். அதில், நாளைக்கு ருத்ரனனுடைய குடும்பம் எந்த பாதுகாப்பும் இல்லாம குலதெய்வம் கோயிலுக்கு செல்கின்றனர். இப்படி ஒரு வாய்ப்பு மீண்டும் கிடைக்காது. ஒருத்தரை தவிர மற்ற எல்லாரையும் தூக்குங்க, ஏன்னா மீதி இருக்கிற யாரும் நமக்கு தேவையில்ல என்று அனுப்பும்போதே அந்த நபரின் முகத்தில் கோபத்தீ எரிந்தது. ருத்ரன் குடும்பத்தினரின் வாழ்க்கை இப்போது யாருடைய கையில் இருக்கிறது என்றே தெரியவில்லை. வரவிருக்கும் ஆபத்தைப் பற்றித் தெரியாமல் அனைவரும் கவலையுற்று இருந்தனர். அடுத்த நாள் காலை 6 மணி அளவில் வீட்டின் வாசலில் வாகனங்கள் வரிசையில் நின்றன. எல்லா வேலையாட்களும் பொருட்களை ஒவ்வொன்றாக வண்டிகளில் ஏற்றிக் கொண்டிருந்தனர். ஏறக்குறைய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. ஒவ்வொருவராக புறப்படுவதற்கு தயாராகி வெளியே வந்தனர். சக்தி எல்லா ஏற்பாடுகளையும் பார்த்துவிட்டு குழந்தையை அழைத்துச் செல்ல ஆருஷின் அறைக்குச் சென்றாள். ஆருஷுக்கு ஜுரம் கொஞ்சம் குறைந்திருந்தது. ஆனால் குழந்தையிடம் அந்த பழைய உற்சாகம் இன்னும் திரும்பவில்லை. அவன் மிகவும் சோகமாகவும் மந்தமாகவும் இருந்தான். உறக்கத்தில் கூட ஆருஷ் அம்மா என்றே அழைத்துக் கொண்டிருந்தான். இதையெல்லாம் பார்க்கும்போது ரோகனுக்கும் சக்திக்கும் மிகவும் வேதனையாக இருந்தது. ஆருஷை இப்படி பார்ப்பது அவனுக்கு பிடிக்கவில்லை. ஆகாஷும் தயாராகி கீழே இருந்த வேலைக்காரனிடம் சில வேலைகளை விளக்கிக் கொண்டிருந்தார். அப்போது விஜயேந்திரர் இறங்கி வந்து கொண்டே, என்ன ஆகாஷ், எல்லாரும் வந்துட்டாங்களா? டைம் ஆயிடுச்சு பாரு, சீக்கிரம் கிளம்பணும் என்றார். அதை கேட்ட ஆகாஷ் விஜயேந்திரருக்கு உதவி செய்து அவரை படிக்கட்டிலிருந்து கீழே விட்டு, எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா, எல்லாரையும் கூட்டிட்டு வர சொல்லி கனி அனுப்பியிருக்கேன் என்று சொன்னார். அப்போது சூர்யா வேகமாக வெள்ளை நிற வேஷ்டியில் சட்டையை மட்டும் கையில் வைத்துக்கொண்டு ஓடி வந்து, தாத்தா, நான் நேரத்துக்கு வந்துட்டேன்ல, நான் ஒன்னும் லேட் இல்லையே என்று கேட்கும்போதே முன்பக்க வேஷ்டியை ஒரு கையால் பிடித்திருந்தான். அதை பார்த்த விஜயேந்திரரும் ஆகாஷும் ஒரு கணம் அவனை பார்த்து திகைத்துப் போயினர். அடுத்த கணமே புன்னகையுடன், அதெல்லாம் ஒன்னும் இல்ல சூர்யா, ஆனா இதென்ன கோலம்? நாங்க பூஜை பண்ண ஐயரை கூப்பிட்டுட்டோம், நீ வந்து பூஜை பண்ண வேண்டிய அவசியமில்ல என்று கிண்டல் செய்தார். இதை கேட்ட சூர்யா முகம் சுளித்தபடி, ரொம்ப வேடிக்கையா பேசுறதா அப்பாவுக்கு நெனப்பு. நான் ஒன்னும் இங்க ஐயர் வேலை பண்ண வரல. நேத்து நான் லேட் நைட் ஷூட்டிங்ல இருந்தேன். அதனால அங்கிருந்து தான் வந்தேன். வீட்டுக்கு போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்தா லேட் ஆகும்னு வர வழியிலேயே இந்த ட்ரெஸ்ஸ வாங்கிட்டு வந்தேன்.
ஆனா என்னோட நிலைமைய புரிஞ்சுக்காம நீங்க என்ன கிண்டல் பண்றீங்கல்ல என்று சினுங்களுடன் சொன்னான். இதை கேட்ட விஜயேந்திரர் ஆகாஷை பார்த்து, ஏ ஆகாஷ், என் பேரன கிண்டல் செஞ்ச அவ்வளோதான், ஜாக்கிரதையா இருந்துக்கோ. எப்படியும் ஒருத்தருக்கு 2 ஐயர் இருந்தா நல்லதுதான். அப்போதான் பூஜை எந்த தடையும் இல்லாம நல்லா நடக்கும். சரியா சூர்யா என்றார். இதை கேட்ட சூர்யா கண்களை சுருக்கி விஜயேந்திரரை முறைத்துப் பார்த்தான். அப்போது அஜய் காரில் ஸ்வீட் பாக்ஸை எடுத்து வைத்துவிட்டு, என்ன தாத்தா, ஐயர் இங்க என்ன பண்றாரு? அவரு இந்நேரம் கோயில்ல தானே இருக்கணும் என்று சூர்யாவின் முகத்தை பார்க்காமலே பேசினான். இதை கேட்டு ஆகாஷ் மற்றும் விஜயேந்திரர் இருவரும் சிரிப்பை அடக்க முடியாமல் தவித்தனர். சூர்யா கோபமடைந்து திரும்பி பார்க்க அஜய் அதிர்ச்சியடைந்து, ஏய் சூர்யா, நீயா? அதுவும் இந்த கெட்டப் என்று சொல்லி சத்தமாக வெடித்துச் சிரித்தான். சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்த்த தனுஷ் சூர்யாவை கேலி செய்வது போல, வாவ் ஐயர் சூர்யா, உங்க கல்யாண வயசுல மத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ற வேலைய எப்ப ஆரம்பிச்சீங்க என்று சொல்லி அருகில் இருந்த ரோகனுக்கு சைகை செய்தான். இந்த சூழ்நிலையை பார்த்து ரோகனும் சிரித்துக்கொண்டே, சூர்யாண்ணா, எங்க வீட்ல கல்யாணத்துக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்க தான் பண்ணி கொடுக்கணும் என்று சொல்ல மூவரும் சத்தமாக சிரித்தனர். அதை கேட்ட சூர்யா கோபத்தின் உச்சிக்கே சென்று காலில் இருந்த ஷூவை எடுத்து, வெயிட் பண்ணுங்க, இன்னைக்கே எல்லா சடங்கையும் சிறப்பா செஞ்சு வைக்கிறேன் என்று சொல்லி சூர்யா அவர்களை துரத்திக் கொண்டு ஓடினான். ஆனால் வேஷ்டி இடுப்பில் நிற்காமல் நழுவ அதை பார்த்த ரோகன், ஹலோ அண்ணா, முதல்ல உங்க மானத்தை பாத்துக்கோங்க, அப்புறமா எங்கள கவனிக்கலாம் என்றான். இதை கேட்ட சூர்யா பாவம் தன் வேஷ்டியை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு அந்த மூவரையும் துரத்தியபடி ஓட மூவரும் அங்குமிங்கும் ஓட ஆரம்பித்தனர். விஜயேந்திரரும் ஆகாஷும் காலையில் அனைவரின் குறும்புகளையும் பார்த்து மகிழ்ச்சியடைந்தனர். சில நொடிகளுக்குப் பிறகு விஜயேந்திரர் அவர்களை பார்த்து உரத்த குரலில், ஏய் பசங்களா, உங்க வயசு என்னன்னு தெரியும்ல, இப்படி எல்லாரும் குழந்தை மாதிரி நடந்துகிட்டா அப்புறம் உங்கள சும்மா விட மாட்டேன் என்று தன் கைத்தடியை நீட்டி மிரட்டினார். விஜயேந்திரர் திட்டியதில் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் அவர் இருமியதும் ஆகாஷ் அவர் அருகில் வந்து, அப்பா, இந்த 4 பசங்கள பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியும்ல, இவங்க யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்கன்னு, நீங்க ஏன் இவங்கள அடக்க கஷ்டப்படுறீங்க? முன்னாடி ருத்ரனுக்கு கொஞ்சம் பயந்திருந்தாங்க, இப்ப அனன்யாவுக்கு பயப்படுறாங்க. ஆனா அவளும் இங்க இல்ல, அதனால யாரும் எந்த கவலையும் இல்லாம ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்க விடுங்க, நான் அவங்கள பாத்துக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே ஆகாஷ் அவரின் முன்னால் சென்றார். சூர்யா தனது ஷூவை எடுத்து ரோகன் மற்றும் தனுஷ் மீது வீசினான். ஆனால் அவர்கள் நகர்ந்து தப்பித்துக் கொண்டனர். இதை பார்த்த சூர்யா ஒரு கையால் தனது வேஷ்டியை பிடித்துக்கொண்டு மற்றொரு கையால் ஷூவை எடுத்து, இன்னைக்கு நான் உங்கள சும்மா விட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு தூக்கி எறிய ஷூவை கையில் உயர்த்திய போது திடீரென தன் எதிரில் நிற்கும் உருவத்தை பார்த்து உறைந்து போனான். அவன் கண்கள் ஆச்சரியத்தில் 2 மடங்கு பெரிதானது. அங்கு வந்த உருவத்தை கண்டு அனைவருமே தங்கள் இடத்தில் உறைந்து போய் நின்றனர். அவர்கள் முன்பு நின்றது வேறு யாரும் இல்லை, சித்தார்த் தான். வெள்ளை குர்தா பைஜாமாவில் முற்றிலும் வித்தியாசமாக காணப்பட்டான். ஆனால் அவனது உருவம் ருத்ரனைப் போலவே இருந்தது. தன் எதிரில் சித்தார்த்தை பார்த்ததும் சூர்யா அனைத்தையும் மறந்துவிட்டான். அங்கு சித்தார்த்தை கண்டதும் ஒருவரைத் தவிர அனைவரும் ஆச்சரியமடைந்தனர். விஜயேந்திரர் உதட்டில் புன்னகையுடன் சித்தார்த் அருகே நடந்து வந்து, வந்துட்டியா சித்தார்த், என்னோட சின்ன கோரிக்கையை ஏத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்று சொல்ல, சித்தார்த் அவர் பேசுவதை தடுத்து நிறுத்திவிட்டு விஜயேந்திரர் கையை பிடித்துக்கொண்டு, என்ன பேசுறீங்க தாத்தா, இதுக்கு போய் யாராவது தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? நீங்க என்ன ரொம்ப அன்பா இன்வைட் பண்ணிருக்கீங்க, அதுக்காகவாவது நான் வரணுமில்ல? எப்படி இருந்தாலும் நம்மளோட கடைசி சந்திப்பு அவ்ளோ சரியானதா இல்ல, அதுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்க நினைக்கிறேன் என்றான். சித்தார்த் மன்னிப்பு கேட்டதும் பின்னாலிருந்து, என்ன விஜயேந்திரர் சார், எங்கள வரவேற்க மாட்டீங்களா என்ற குரல் கேட்டது. அந்த குரலை கேட்டதும் அனைவரின் கவனமும் அந்த பக்கம் திரும்ப அங்கே ராஜசேகர், அவரின் மனைவி மாலா, மகள் நித்யா அனைவரும் உள்ளே வந்து கொண்டிருந்தனர். நித்யா வந்த உடனேயே பெருமையாக சித்தார்த் அருகில் வந்து நின்றாள். ஆனால் சித்தார்த்ததை பொருட்படுத்தவில்லை. அவன் கண்கள் வேறு யாரையோ தேடிக் கொண்டிருந்தது. விஜயேந்திரர் சித்தார்த்தை தவிர மற்றவர்களின் வருகையை அவ்வளவு விரும்பவில்லை. ஆனால் அவர் விரும்பாவிட்டாலும் ராஜசேகர் குடும்பத்தை வரவேற்க வேண்டியிருந்தது. இந்த பூஜையில் சித்தார்த் எப்படியாவது கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். இதை பார்த்த ஆகாஷ் விஜயேந்திரர் காதில் கிசுகிசுப்பாக, அப்பா, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? ஏன் இவர பூஜையில கலந்துக்க கூப்பிட்டீங்க? உங்களோட இந்த முடிவால அனன்யா எவ்வளவு வருத்தப்படுவான்னு உங்களுக்கு தெரியுமா என்றார். விஜயேந்திரர் ஆகாஷ் சொன்னதை கேட்டு தீவிரமான முகபாவனையுடன், ஒரு தாயோட ஆத்மா சாந்தியடைய நாம நம்ம வீட்டு பொண்ண எப்படியாவது சமாதானப்படுத்துவோம், கவலைப்படாத ஆகாஷ் என்றார்.
பிறகு விஜயேந்திரர் ராஜசேகரை வரவேற்று, ராஜசேகர், நீங்க என்னோட அழைப்பை ஏத்துக்கிட்டு பூஜையில கலந்துக்க வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்றார். ராஜசேகர் சிரித்துக்கொண்டே, என்ன உங்க குடும்ப பூஜைக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் விஜயேந்திரர் சார். நீங்க என்ன இன்வைட் பண்ணதுக்கு பிறகு நாங்க எப்படி வராம போவோம்? அப்புறம் மன்னிச்சிருங்க. லாஸ்ட் டைம் நீங்க எங்க வீட்டுக்கு வந்தப்போ என்னால உங்கள சரியா இன்வைட் பண்ண முடியல. அந்த தவறுக்காக நான் வேலைக்காரனையும் செக்யூரிட்டியையும் சத்தம் போட்டேன். அவங்க இப்படி உங்கள அவமதிச்சிருக்க கூடாது. தயவு செஞ்சு இதுக்காக நான் உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்க மருமக அனன்யா இங்க இருந்தா கூப்பிடுங்க. அவங்களையும் பார்த்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்றார். அனன்யா பற்றி கேட்டதும் விஜயேந்திரர் ஒரு கணம் மௌனமானார். அதைப் பற்றி தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் சித்தார்த்தும் அவரையே பார்த்தான். நிலைமையை உணர்ந்த விஜயேந்திரர் சிரித்துக்கொண்டே, அனன்யா ஒரு வேலையா வெளிய போயிருக்கா, கவலைப்படாதீங்க, பூஜைக்கு கண்டிப்பா வந்துருவா என்றார். இதைக் கேட்ட ராஜசேகர் வன்மமாக புன்னகைத்தார். எபிசோட் 208. அனன்யா பற்றி ராஜசேகர் கேட்டதற்கு அவள் வேலை விஷயமாக வெளியூர் சென்றிருப்பதாக கூறினார் விஜயேந்திரர். அதை கேட்டு வன்மமாக சிரித்த ராஜசேகர், என்ன வெளிய போயிருக்காளா? ப்ராஜெக்ட் எல்லாம் கைவிட்டு போனதுக்கு அப்புறம் வெளிய என்ன வேலை இருக்க போகுது? பிசினஸ்ல ரொம்ப அடி வாங்கும்போது இப்படி கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டாவாவது நிலைமை சரியாகலாம் இல்லையா என்று கிண்டல் செய்தார். ராஜசேகர் சொன்னதை கேட்ட விஜயேந்திரருக்கு கோபத்தில் கை முஷ்டி இறுகியது. ஆனால் எதுவும் சொல்ல முடியாத நிலைமையில் நிராதரவாக இருந்தார். இன்று சூழ்நிலை அவருக்கு சாதகமாக அமையவில்லை. ரோஹன், தனுஷ், அஜய், சூர்யா ஆகியோர் தூரத்தில் நின்று சித்தார்த்தையே பார்த்து கொண்டிருந்தனர். ராஜசேகர் பேச்சை கேட்டு ரோஹனுக்கு ரத்தம் கொதித்தது. கோபத்துடன் அவரை நோக்கிச் சென்றவன், இத பத்தி நீங்க பேச வேண்டிய எந்த அவசியமும் இல்ல என்று சொல்ல, அவனை கையை பிடித்து தடுத்த அஜய், ரோஹன், கொஞ்சம் அமைதியாரு என்று சமாதானப்படுத்தினான். அதை கேட்டதும் ரோஹனுக்கு ஆவேசம் வர, உடனே அவன், நான் ஏன் அமைதியா இருக்கணும்னா, முதல்ல அந்த ஆள் என் தாத்தாவை பத்தி தப்பா பேசினாரு, இப்போ அண்ணிய பேசுறார், அதையெல்லாம் கேட்டுட்டு என்ன அமைதியா இருக்க சொல்றீங்க? எனக்கு வர்ற கோவத்துக்கு அந்த ஆள் வாயிலேயே துப்பாக்கி வச்சு சுடணும் போல இருக்கு என்று சொன்னான். ரோஹனின் கோபத்தை பார்த்த அஜய் அவன் தோளில் கை வைத்து அவனை அணைத்தபடி சமாதானமாக, பாரு ரோஹன், உன்னோட கோவத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா கோவப்பட்டு இதையெல்லாம் செய்யறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. சரியான நேரமும் சரியான இடமும் வரும்போது அவனை நாம கவனிச்சுக்கலாம் என்று சொல்லி ரோஹனை சமாதானப்படுத்தினான். அதன் பிறகு அஜய் சூர்யாவை பார்த்தான். ஆனால் இங்கே சூர்யா பலமான சிந்தனையில் மூழ்கியிருந்தான். அதை பார்த்து எரிச்சலான அஜய், ஏய், என்ன கோவில்ல என்ன மந்திரம் சொல்லலான்னு மனப்பாடம் செஞ்சிட்டு இருக்கியா என்று அதட்டினான். அதை கேட்ட சூர்யா எதையோ யோசித்துவிட்டு, அதெல்லாம் இல்லடா, நெஜ வாழ்க்கையில கூட இப்படி நடக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அங்க அவன பாரு, அதே கண்ணு, அதே உதடு, அதே முக அம்சம், எல்லாத்துலயும் ஒரே மாதிரி இருக்கான். ஆனா அவன் நம்ம ருத்ரன் இல்ல, வேற யாரோ. இது எப்படி பாசிபிள் என்று கேட்டான். சூர்யாவின் இந்த கணிப்பை கேட்டதும் அவன் இவ்வளவு யோசித்திருக்க வேண்டியதில்லை, நேரடியாகவே கேட்டிருக்கலாம் என்று நினைத்து எல்லோரும் அவனையே பார்த்தனர். அவர்கள் அனைவரும் இதற்கு பதில் சொல்வதற்குள், ஏபிஎஃப்டி வந்துட்டியா என்ற மகிழ்ச்சியான குரல் அனைவரின் காதுகளையும் எட்டியது. சக்தி ஆருஷை தூக்கிக் கொண்டு கீழே இறங்கி வந்தாள். சக்தி எவ்வளவோ முயற்சி செய்தாலும் ஆருஷ் வருத்தமாகவே காணப்பட்டான். ஆனால் சித்தார்த்தை பார்த்தவுடன் அவன் முகம் மலர்ந்தது. ஆருஷ் வேகமாக ஓடிச் சென்று சித்தார்த்தின் மேலே ஏறிக்கொள்ள, சித்தார்த்தும் ஆருஷும் ஒருவரையொருவர் இறுக்கமாக அணைத்துக் கொண்டனர். ஆருஷ் மகிழ்ச்சியுடன் சித்தார்த்தின் முகத்தை தன் சிறிய கைகளினால் தாங்கிப் பிடித்துக் கொண்டு, நீயும் எங்களோட பாட்டி பூஜைக்கு வரப்போறியா என்று உரிமையாக கேட்க, அதை கேட்ட சித்தார்த் சிரித்துக்கொண்டே அவனின் கன்னங்களை அன்பாக தட்டிக் கொடுத்து, ஆமா ஆருஷ் கண்ணா, நானும் உங்களோட தான் வரப்போறேன் என்றான். இதை கேட்டதும் ஆருஷின் மகிழ்ச்சி இருமடங்காக அதிகரித்தது. சித்தார்த்தை மீண்டும் அணைத்துக் கொண்டு, அப்போ ரொம்ப ஜாலியா இருக்கும் என்றான். ஆருஷின் சந்தோஷத்தை பார்த்ததும் சித்தார்த்தின் முகத்தில் புன்னகை தோன்றியது. அவனது வெறுமையான இதயம் ஆருஷின் அன்பால் நிரம்பியது. அவன் நெற்றியில் அன்புடன் முத்தமிட்டு தலையை கோதிவிட்டான். இருவரும் இப்படி நெருக்கமாக இருப்பதைக் கண்ட சூர்யா அஜயின் தோளில் கை போட்டு, ஏ அஜய், எனக்கு ஏன் இந்த நிமிஷம் ஒரு கனவு மாதிரி தெரியுது என்று கேட்டான். இதை கேட்டதும் அஜயுடன் தனுஷும், எங்களுக்கும் அப்படித்தான் தெரியுது என்று சொல்லி தலையை ஆட்டினார்கள். ரோஹனின் கண்களும் கலங்கியது. இதை பார்க்கும்போது அவனுக்கு தன்னுடைய குழந்தை பருவ நாட்கள் நினைவுக்கு வந்தது. தன் அண்ணனை பார்த்ததும் எவ்வளவு சந்தோஷமாக அவன் மேலே ஏறிக்கொள்வான் என்று யோசித்தான். அவனுக்கு தன் அண்ணனிடம் திட்டு மட்டுமில்லாமல் அன்பும் நிறைய கிடைத்தது. காலம் வேகமாக ஓட அந்த இடத்தில் இப்போது ஆருஷ் இருப்பதைப் போல தோன்றியது. ஆகாஷ் மற்றும் விஜயேந்திரர் கூட அதே நிலையில் தான் இருந்தனர். விஜயேந்திரர் தன்னை விரைவாக கட்டுப்படுத்திக் கொண்டு அனைவரையும் வெளியேறச் சொன்னார். இதை கேட்டதும்
அனைவரும் சரி என்று தலையசைத்துவிட்டு அவரவர் காரில் அமர்ந்து கொண்டனர். நித்யாவும் சித்தார்த்துடன் தான் வந்தாள். சித்தார்த் ஆருஷுடன் பிஸியாக இருந்ததால் அவளை புறக்கணித்தான். இதை பார்த்த நித்யாவுக்கு எரிச்சலாக இருந்தது. ஆருஷ் மகிழ்ச்சியுடன் ஏபிஎஃப்டி நானும் உன்னோடவே வரேன் என்று சொல்ல அதை கேட்ட சித்தார்த் புன்னகையுடன் தலையை ஆட்டி ஷுவர் ஆருஷ் கண்ணா, நாம 2 பேரும் சேர்ந்து போலாம். ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணு, உங்க தாத்தா கிட்ட சொல்லிட்டு வரேன் என்று சொல்ல ஆருஷும் சரி என்று தலையை ஆட்டினான். உடனே சித்தார்த் அவனை தன் காரில் உட்கார வைத்துவிட்டு விஜயேந்திரரிடம் விஷயத்தை தெரிவிக்கச் சென்றான். இதில் விஜயேந்திரருக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்பதை அறிந்த பிறகு சித்தார்த் மகிழ்ச்சியுடன் திரும்பி வந்து பார்த்தபோது காரில் ஆருஷ் இல்லை, நித்யா மட்டுமே இருந்தாள். அதை பார்த்து திகைத்த சித்தார்த் ஆருஷ் எங்க என்று கேட்டான். சித்தார்த்தின் கேள்விக்கு நித்யா மென்மையான குரலில் அவன் போயிட்டானே, அது அவங்க வீட்டு ஆளுங்க வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. ஒரு சின்ன குழந்தைய தெரியாத ஆளுங்களோட அனுப்புவாங்களா? சரி நீ வந்து உக்காரு, எல்லாரும் கிளம்பிட்டாங்க, நாமளும் கிளம்பணும் என்று கூறினாள். தெரியாத ஆட்கள் என்ற வார்த்தையை கேட்டதும் சித்தார்த்திற்கு மனம் சுருங்கிப் போனது. ஆனால் அவனால் எதுவும் சொல்ல முடியாமல் போக மனதிற்குள் ஏதோ முணுமுணுத்துக் கொண்டே காரில் அமைதியாக ஏறினான். இந்த வார்த்தை அவன் இதயத்தை ஒரு அம்பு போல தாக்கியது. சிறிது நேரத்திற்குப் பிறகு கார் மலையின் மீது இருக்கும் அவர்களின் குலதெய்வ கோவிலுக்கு புறப்பட்டது. சில மணி நேர பயணத்திற்குப் பிறகு அனைவரும் கோவிலை வந்தடைந்தனர். அது ஒரு உயரமான மலையின் மீது கட்டப்பட்ட பெரிய கோவில். கோவிலுக்கு வந்தடைந்ததும் எல்லோரும் ஒவ்வொருவராக காரிலிருந்து இறங்கினர். ஆகாஷ் விஜயேந்திரரைத் தொடர்ந்து எல்லோரும் சென்றனர். அப்போது சூர்யா தன் கண்களிலிருந்து கண்ணாடியை கழட்டிவிட்டு அந்த இடத்தை சுற்றுமுற்றும் பார்த்து திகைப்புடன் அருகிலிருந்த அஜயிடம் ஏய், இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல, ஆனா ஏன் சுத்தி நம்மள தவிர வேற யாருமே இல்ல, இது கொஞ்சம் விசித்திரமா இருக்கு என்று கூறினான். சூர்யா சொன்னதை கேட்ட தனுஷும் ஆமாம் என்று தலையசைத்தான். ஏனெனில் அவனுக்கு இந்த இடம் ஏன் மிகவும் அமைதியாக இருக்கிறது என்று தோன்றியது. அஜயும் கூட அவன் சொன்னதை கேட்டு தலையை ஆட்டி நீ சொல்றது சரிதான், ஆனா இன்னைக்கு நம்ம பாதுகாப்புக்காக கூட அப்படி செஞ்சிருக்கலாம். இன்னும் சொல்லணும்னா இந்த கோவில் வேற ஊர்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு இல்லையா, இது மலையில வேற இருக்கிறதால கூட மக்கள் அதிகமா வராம இருக்கலாம் என்று சொன்னான். அஜய் சொன்னதை கேட்டு அனைவரும் அதுவும் சரியாக இருக்கலாம் என்று நினைத்து ஆமாம் என்று தலையசைத்துக் கொண்டே கோவிலை நோக்கி நடந்து சென்றனர். அப்போது சித்தார்த் ஆருஷை பார்த்து கையை அசைக்க அவன் பதில் சொல்லாமல் தலையை திருப்பிக் கொண்டான். இதை பார்த்த சித்தார்த் அவனை நோக்கி நடந்து வர ஆருஷ் இந்த முறையும் அவனிடமிருந்து முகத்தை திருப்பிக் கொண்டான். இதை பார்த்த சித்தார்த் உள்ளுக்குள் பெருமூச்சு விட்டான். சில மணி நேரத்திற்கு முன்பாக தன்னிடம் அன்பாக இருந்தவன் இப்போது ஏன் முறைப்பாக இருக்கிறான் என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆருஷ் தன்னிடம் முகத்தை திருப்பிக் கொள்வது சித்தார்த் மனதை புண்படுத்தியது. அனைவரும் கோவிலின் குளக்கரைக்கு வர அங்கே கௌசல்யாவின் பெரிய புகைப்படம் இருந்தது. சித்தார்த்தின் கவனம் சோக முகத்துடன் இருந்த ஆருஷ் மீது இருந்தது. கோவிலுக்குள் அடியெடுத்து வைத்தவுடன் அவனது பார்வை கௌசல்யா போட்டோவை நோக்கி திரும்பியது. கௌசல்யா புகைப்படத்தில் இருக்கும் கண்களை நேருக்கு நேராக சந்திக்கும் போது அவனுக்குள் ஒரு விசித்திரமான உணர்வு தோன்றியது. ஒவ்வொரு நொடியும் அவனை ஈர்த்துக் கொண்டிருந்த அந்த படத்தில் ஏதோ ஒன்று இருந்தது. அவன் அவருடன் இருந்ததைப் போன்ற உணர்வு தோன்றியது. அதுவும் பல வருடங்களாக நெருக்கமாக இருந்த உணர்வை தந்தது. சித்தார்த் சிறிது நேரம் அந்த படத்தையே பார்த்துக் கொண்டிருந்த போது ஐயரின் குரல் கேட்டு அவனின் கவனம் சிதறியது. அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து முடித்த ஐயர் ஆகாஷிடம் எல்லா ஏற்பாட்டையும் முடிச்சிட்டேன் சார், நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது, பூஜைய ஆரம்பிக்கலாமா என்று கேட்டார். இதை கேட்ட ஆகாஷ் வெளியே ஒரு பார்வை பார்த்துவிட்டு தன் கையிலிருந்த கடிகாரத்தையும் பார்த்து இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, என்னோட மூத்த மருமக இன்னும் வரல, அவ இல்லாம எப்படி பூஜையை தொடங்க முடியும் என்றார். ஆகாஷ் மேலும் எதுவும் சொல்வதற்கு முன் விஜயேந்திரர் அவரை குறுக்கிட்டு ஆகாஷ், பூஜைய லேட்டா தொடங்குறது நல்ல விஷயமில்ல, அனன்யா மெதுவா வரட்டும், நாம பூஜையை ஆரம்பிக்கலாம் என்று சொன்னார். அதை கேட்டதும் குழப்பத்துடன் அவரை பார்த்த ஆகாஷ் ஆனா அப்பா, அனன்யா இல்லாம எப்படி என்று கேட்க அதற்கு விஜயேந்திரர் அவ சரியான நேரத்துக்கு வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவ கண்டிப்பா தன்னோட பொறுப்பை நிறைவேத்துவா, பூஜைய தொடங்கலாம், எப்படியும் ரோகனும் சக்தியும் தானே பூஜையில உட்காருவாங்க, அதனால லேட் பண்ணாம பூஜையை ஆரம்பிக்கலாம் என்று சொன்னார். விஜயேந்திரர் சொன்னதை கேட்டதும் ஆகாஷ் சரி என்று தலையாட்டிவிட்டு சக்தியையும் ரோகனையும் உட்காரச் சொன்னார். ரோகன் முன்னே செல்லும்போது சக்தி அவனை தடுத்து தான் தூக்கி வைத்திருந்த ஆருஷின் நெற்றியை தொட்டுப் பார்த்து கவலையான முகபாவனையுடன் ரோகன், ஆருஷுக்கு மறுபடியும் ரொம்ப ஃபீவர் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு, நீ அவனை சாரா கிட்ட கொடுத்து அவனை தூங்க வைக்க சொல்லிடு, எப்படியும் பூஜையில வர போக அவனுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் என்று சொன்னாள். அதை கேட்ட ரோகன் எதுவும் சொல்லும் முன் ஆருஷ் ரோகனை கட்டிப்பிடித்து இல்ல சித்தா, நான் உங்களோடவே இருக்கிறேன், நான் எங்கேயும் போக மாட்டேன், அம்மா அப்பா மாதிரி நீங்களும் ஆருஷ தனியா விட்டுடாதீங்க ப்ளீஸ் என்று சொன்னான்.
ஆருஷ் இதை சொல்லிவிட்டு அழ ஆரம்பிக்க அதை பார்த்த சக்தி ஆருஷுடன் சேர்ந்து வருத்தப்பட்டாள். ஏனெனில் ஆருஷ் இது போன்ற விஷயங்களுக்கு அழும் குழந்தை இல்லை. அவனுடைய மனதில் ஏதோ உறுத்த, அதனால்தான் அவன் இப்படி நடந்து கொள்கிறான் என்று நினைத்தாள். சக்தி வேகமாக அவனின் தலையை தடவிக் கொடுத்து, என்ன ஆச்சு ஆருஷ் உனக்கு? என் பேபிக்கு என்ன நடந்துச்சு சொல்லுங்க? ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க செல்லம்? என்று விசாரித்தாள். ஆருஷ் சக்தி கேட்டதற்கு பதில் சொல்லாமல் ரோகனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். அதை பார்த்த சக்தி கவலையான முகபாவத்துடன் ரோகனை பார்த்தாள். ரோகனும் என்ன செய்வது என்று யோசிக்க ஆரம்பித்தான். பிறகு ஆருஷ் தலையை தடவிக் கொடுத்து, என்ன ஆச்சு லிட்டில் டைகர்? உனக்கு என்ன வேணும்னு சித்தப்பா கிட்ட சொல்லு என்று சொல்லி ஆருஷ் முகத்தை தன் பக்கமாக திருப்பினான். அவனுடைய குட்டிக் கண்களில் கண்ணீரை பார்த்த ரோகன், என்ன லிட்டில் டைகர், எதுக்காக அழற? என்ன விஷயம்னு சொல்லுடா கண்ணா. உனக்கு எங்கேயாவது வலிக்குதா? சொன்னாதானே எங்களுக்கு தெரியும் என்று கேட்டான். ரோகனின் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்கும் விதமாக ஆருஷ் அப்பாவியான முகத்துடன் இல்லை என்று தலையை ஆட்டினான். அதை பார்த்த ரோகன் அவன் கன்னத்தில் அன்பாக முத்தமிட்டு, நீ என்னோட ஸ்ட்ராங்கான லிட்டில் டைகர் இல்ல? அப்புறம் ஏன் அழற? உன் சித்தப்பா உன்னை தனியா விடமாட்டேன். சரியா? இப்போ நீங்க அழறத நிறுத்துங்க என்றான். சக்தியும் அவன் தலையை தடவிக் கொடுத்து, சித்தியும் சித்தப்பாவும் உன் கூடவே இருக்கும்போது இப்படி அழலாமா? நீங்க ஏன் அழறீங்கன்னு சித்தி கிட்ட சொல்லுங்க என்று கேட்டாள். ரோகனும் சக்தியும் மாறி மாறி ஆறுதல் படுத்தியும் ஆருஷ் தன் சிறிய கண்களில் நம்பிக்கையுடன் அவர்களை பார்த்தான். ஆனாலும் சோகமான குரலில் உம்மா என்றான். இதைக் கேட்ட ரோகனும் சக்தியும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். பிறகு சக்தி ஆருஷை பார்த்து, அம்மாவ காணோமா? இதெல்லாம் ஒரு விஷயமா? அம்மா கண்டிப்பா ஆருஷ் கண்ணாவ பாக்க வந்துருவாங்க. பாட்டியோட பூஜை முடிஞ்சதும் பாரு, அம்மா ஆருஷோட இருப்பாங்க என்று சொன்னாள். சக்தி சொன்னதை கேட்ட ஆருஷ் மிகவும் அப்பாவியான கண்களுடன் ப்ராமிஸ் என்று கேட்க, சக்தி புன்னகையுடன் அவன் கையை பிடித்து முத்தமிட்டு ப்ராமிஸ் என்றாள். ஆருஷின் மனநிலையை சரிபண்ணும் முயற்சியில் ரோகனும் சத்தமாகச் சிரித்து, நாங்க எல்லாரும் உன்னோட இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படணும்? எல்லாரும் இந்த பூஜையை முடிச்சிட்டு ஜாலியா வெளிய போய் உனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடலாம், சரியா என்று சொல்லி சமாதானப்படுத்த முயற்சித்தான். ரோகன் இதைச் சொன்னதும் ஆருஷும் லேசாக புன்னகைத்தான். அவன் மீண்டும் சிரிப்பதை பார்த்ததும் தான் இருவருக்கும் சற்று நிம்மதியானது. ஆருஷ் ரோகனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு, ஐ லவ் யூ சித்தா என்று கூறினான். இதைக் கேட்டதும் ரோகன் உள்ளத்தில் ஒரு வித்தியாசமான உணர்வு உண்டானது. அவன் தன் அண்ணனை கட்டிப்பிடித்து இதுபோல சொன்ன தருணங்கள் நினைவுக்கு வர ஆரம்பித்தன. ருத்ரன் அவன் மீது கோபம் கொண்டாலும் அதை அவன் மேலோட்டமாக காட்டுகிறான் என்பது ரோகனுக்குத் தெரியும். தன் அண்ணன் ஆழ் மனதில் தன்னை மிகவும் நேசித்தான் என்பதை ரோகனும் அறிவான். சிறுவயதிலிருந்தே ருத்ரன் ரோகனுக்காக செய்ததில் 1% ரோகன் செய்தால் அது அவனுக்கு மிகவும் பெரிய விஷயமாக இருக்கும். இந்தத் தருணம் ரோகனுக்கு மிகவும் உணர்ச்சிகரமாக இருந்தது. அவன் உடனே ஏதோ ஒரு வார்த்தையை தனக்குள் முணுமுணுக்க தூரத்தில் நின்ற சித்தார்த் அவனை சட்டென திரும்பிப் பார்த்தான். ரோகன் தன் மனதிற்குள் ஐ லவ் யூ மை பிரதர் அண்ட் ஐ மிஸ் யூ சோ மச் என்றான். அதை ரோகன் மனதிற்குள் சொன்னாலும் காற்று அந்த செய்தியை அப்படியே சித்தார்த்தின் இதயத்திற்கு தெரிவிக்க, சட்டென சித்தார்த்தின் கண்கள் ரோகனை நோக்கித் திரும்பியது. பின்னர் ஆகாஷ் மீண்டும் ரோகனையும் சக்தியையும் பூஜையில் உட்கார வைக்க அழைத்தார். இதில் ரோகன் தன் உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொண்டு சக்தியுடன் பூஜையில் அமர்ந்தான். அனைவருமே பூஜையில் அமர்ந்தனர். ஏனென்று தெரியவில்லை. சித்தார்த் இந்த பூஜையை மிகவும் நெருக்கமாக உணர்ந்தான். எபிசோட் 209. அனைவரும் ருத்ரனின் அம்மா கௌசல்யாவின் பூஜையில் அமர்ந்ததும் விஜயேந்திரர் வேண்டுமென்றே சித்தார்த்தை ரோகனின் அருகில் உட்கார வைத்தார். இதனால் கௌசல்யாவின் குழந்தைகள் இருவரும் பூஜையில் பங்கேற்பார்கள் என்று நினைத்தார். சித்தார்த் முதல் வரிசையில் அமர்ந்திருப்பதை பார்த்து நித்யா அவன் அருகில் உட்கார வந்தபோது சூர்யா வேண்டுமென்றே நித்யா உட்காரும் இடத்தில் நெய்யை ஊற்றினான். இதை பார்த்த நித்யா திகைத்துப் போக பாவமான முகபாவனையுடன் அவளை பார்த்த சூர்யா, சாரி மேம், தெரியாம சிந்திடுச்சு. நான் ஐயர்கிட்ட நெய் கொடுக்கதான் நீட்டுனேன். ஆனா கை தவறி தரையில கொட்டிடுச்சு. நீங்க இப்ப இங்க உட்கார்ந்தா உங்க Dress வீணாகிடும் என்றான். இதைக் கேட்ட நித்யாவுக்கு கடும் கோபம் வந்தது. சூர்யாவை கோபமாக முறைத்துப் பார்த்தவள், வீணா போனா பரவாயில்ல, நான் Dress மாத்திக்குவேன். எனக்கு இதுல எந்த கவலையும் இல்ல. நான் இங்கதான் உட்கார்வேன் என்றாள். அவளை பார்த்த சூர்யா தன் நடிப்புத் திறமையை வெளிப்படுத்தும் விதமாக மிகவும் மென்மையான முறையில், மேடம், நாம ஒன்னும் வீட்ல இல்ல, காட்டுக்கு நடுவுல இருக்கோம். இங்க எப்படி உங்களால Dress மாத்த முடியும்? அது மட்டும் இல்லாம இந்த காஸ்ட்லி Dress போட்டுக்கிட்டு இப்படி வெறும் தரையில உக்காந்தா நல்லாவா இருக்கு சொல்லுங்க என்று கூறினான். சூர்யா சொன்னதை கேட்டதும் நித்யா கோபப்பட ஆரம்பித்தாள். அவள் கோபத்தில் ஏதோ பேசுவதற்குள் சித்தார்த் அவளை குறுக்கிட்டு, நித்யா, சீன் கிரியேட் பண்ணாத, பெரியவங்களோட பூஜைக்கு வந்திருக்கோம், அமைதியா உக்கார் என்று சொன்னான்.
சித்தார்த் சொன்னதை கேட்டு நித்யாவின் முகம் சுருங்கியது. அவள் ஏதோ சொல்ல வரும்போது மாலா நித்யாவை தன்னருகில் உட்கார அழைத்துச் சென்றார். இதை பார்த்த சூர்யாவின் முகத்தில் வெற்றியின் புன்னகை தோன்றியது. வேகமாக அவன் அந்த இடத்தில் சௌகரியமாக உட்கார்ந்ததும் தனுஷ் அவன் கையை தட்டி சைகை கொடுத்து, ஏ அண்ணா, நல்ல வேலை பண்ணீங்க. அவள அண்ணியோட இடத்த பிடிக்க விடக்கூடாது என்று கூறினான். அதை கேட்ட சூர்யாவும் சிரித்துக்கொண்டே, நான் எப்படிடா அவளை உட்கார விடுவேன்? என்ன இருந்தாலும் என் ஃப்ரெண்டு பக்கத்துல எங்க அண்ணி மட்டும்தான் பொருத்தமா இருப்பாங்க. இவ சரியான சூனியக்காரி. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் எங்க இருந்து தான் வராங்கன்னே தெரியல. ஒருத்தன் ஒரு குழந்தைக்கு அப்பான்னு தெரிஞ்சாலும் எந்த கவலையும் இல்லாம அவன் பின்னாடி சுத்துறாங்க. இதெல்லாம் என்ன ஜென்மம்னு தெரியல என்று சொன்னான். சூர்யா சொன்னதை கேட்டு தனுஷ் சத்தமாக சிரிக்க அஜய் இருவரையும் முறைத்துப் பார்த்தான். அதனால் தனுஷ் அமைதியாக பூஜையில் கவனம் செலுத்த ஆரம்பித்தான். அதை பார்த்த சூர்யா முகம் சுளித்தபடி, அதுக்கு முன்னாடி இந்த சமையல்காரனை ஏதாவது செய்யணும். எப்ப பாரு என்னையே முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான் என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டான். ஆருஷ் இன்னமும் ரோஹன் மடியில் உட்கார்ந்து அவனையே ஒட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தான். சித்தார்த் ஆருஷையே பார்த்து கொண்டிருக்க ஆருஷ் அவனை கண்டுகொள்ளவில்லை. ஆருஷ் இப்படி தன்னை கண்டுகொள்ளாமல் இருப்பது அவனுக்கு பிடிக்கவில்லை. பூஜை மெதுவாக நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அனன்யா இன்னும் வரவில்லை. ஆகாஷ் மட்டும் மீண்டும் மீண்டும் திரும்பித் திரும்பி வெளியே பார்த்துக் கொண்டிருந்தார். அனன்யா அவர்கள் மீது கோபமாக இருந்ததால் பூஜையில் கலந்து கொள்ள வரமாட்டாள் என்றே நினைத்தார். ஆகாஷைப் போலவே விஜயேந்திரரும் அனன்யாவை நினைத்து கவலைப்பட்டார். ஐயர் எல்லாரையும் பார்த்து, கடைசி யாகம் செய்யப் போறேன். எல்லாரும் அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி கையில இருக்கிற புஷ்பத்தை ஹோம குண்டலத்துல போடுங்கோ. அதுக்கப்புறம் தான் பூஜை முழுமையடையும் என்று சொல்லிவிட்டு மீண்டும் மந்திரங்களை சொல்ல ஆரம்பித்தார். அப்போது ஒரு கம்பீரமான குரல், என்ன அவசரம் விஜயேந்திரர், இன்னும் நிறைய கணக்கு முடிக்க வேண்டியிருக்கே என்ற குரல் காதில் எதிரொலித்தது. அந்த குரலை கேட்டதும் அனைவரும் ஒன்றாக திரும்பி பார்த்தனர். அங்கே கிட்டத்தட்ட 60 வயதுடைய பெரியவர் கண்களில் கோப அனலுடன் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பார்த்து கொண்டிருந்தார். விஜயேந்திரர் அந்த வயதானவரை பார்த்ததும் திகைத்துப் போய், பரத்வாஜ், நீங்க எப்படி இங்க என்று ஆச்சரியமாக கேட்டார். அந்த நபர் வேறு யாரும் இல்லை, விஜயேந்திரர் மற்றும் ருத்ரனின் எதிரியான பரத்வாஜ். ருத்ரனால் அவரது தொழில் மிகவும் பாதிக்கப்பட்டது. அவர்கள் ஒவ்வொரு முறையும் மோதிக்கொள்வதால் ஆரம்பத்திலிருந்தே ருத்ரனின் குடும்பத்திற்கு அவர் எதிரியாகிவிட்டார். இப்போதும் அனன்யாவால் அவரது குறிக்கோள் வெற்றி பெறவில்லை. அவருக்கு பின்னால் அவருடைய மகன் கம்பீரமாக நின்று கொண்டிருந்தான். அனன்யா ஜெகனிடம் சொன்ன நபர்கள் இவர்கள்தான். இருவரின் கண்களிலும் முகத்திலும் ருத்ரனின் குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்ற தீவிரம் இருந்தது. விஜயேந்திரர் பரத்வாஜ் பெயரைச் சொன்னதும் அவர் மெல்லிய புன்னகையுடன் விஜயேந்திரரை நோக்கி நடந்து வந்து, உங்களோட ஞாபக சக்தி இப்போ வரைக்கும் ரொம்ப ஷார்ப்பா இருக்குன்னு ஒத்துக்கதான் வேணும் மிஸ்டர் விஜயேந்திரர் என்றார். அவரின் குரல் கேட்டு அனைவரும் எழுந்து நிற்க ஆகாஷ் சற்றே பயத்துடனும் குழப்பத்துடனும் எதிரில் வந்து நிற்கும் அப்பா மகனை பார்த்து கொண்டிருந்தனர். தந்தையும் மகனும் ஏதோ தீய நோக்கத்திற்காக வந்திருக்க வேண்டும் என்பதை அறிந்த விஜயேந்திரர் ஏதோ பெரிய அசம்பாவிதம் நடக்கப் போவதை உணர்ந்தார். பரத்வாஜ் தன்னை நோக்கி நடந்து வருவதை பார்த்த விஜயேந்திரர் தன் கைத்தடியை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு சில அடிகள் வேகமாக வந்து அனைவரின் முன்னால் ஒரு சுவர் போல எதிர்த்து நின்றார். விஜயேந்திரரின் கண்களில் தெரிந்த பயத்தை தெளிவாக பார்த்ததும் பரத்வாஜ் கண்களில் ஒரு மகிழ்ச்சி அலை வந்து போனது. அவர் மெதுவாக விஜயேந்திரர் தோளில் கை போட்டு மெல்லிய புன்னகையுடன், ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோட விஜயேந்திரரை பார்த்ததுல சந்தோஷம் என்றார். பரத்வாஜ் அலட்சியமாக விஜயேந்திரர் தோளில் கை போட்டதைக் கண்டு ரோஹனின் ரத்தம் கொதித்தது. அவன் கோபமாக ஆருஷை சக்தியிடம் கொடுத்துவிட்டு முன்னால் செல்ல முற்பட அஜய் வேகமாக அவன் கையை பிடித்து நிறுத்தினான். ரோஹனின் கோபத்தால் நிலைமை மோசமாகலாம் என்று அவனுக்கு தெரியும். அதனாலேயே ரோஹனை போக விடாமல் தடுத்தான். விஜயேந்திரர் தனது கைத்தடியை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு பரத்வாஜ் தோளிலிருந்து விலகி கோபமான கர்ஜனையுடன், இங்க என்ன செய்யற பரத்? இது ஒரு கோவில். இங்க உன்ன மாதிரி வன்மமுள்ள பிசாசு வரக்கூடாதுன்னு தெரியாதா? எப்படி வந்தியோ அப்படியே திரும்பி போயிடு. இந்த விஜயேந்திரருக்கு வயசாகி இருக்கலாம், ஆனா என்னோட தைரியமும் பலமும் இன்னும் அப்படியேதான் இருக்கு. எங்கள இங்கிருந்து போக விடு என்று சொல்லி தன் கைத்தடியை நீட்டினார். இதை பார்த்த பரத்வாஜ் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தார். அவரது சிரிப்புச் சத்தம் அந்த கோவிலைச் சுத்தி எதிரொலிக்க ஆரம்பித்தது. சிரித்துக்கொண்டே பல்லை கடித்து விஜயேந்திரரை பார்த்தவர், பரவாயில்லையே, வயசாகி இருந்தாலும் உங்களோட அந்த கம்பீரம் போகல என்று கேலி செய்தார். அதைக் கேட்டு ரோஹன் கட்டுப்பாட்டை இழக்க ஆரம்பித்தான். எனவே அஜயின் கையை உதறிவிட்டு வேகமாக முன்னால் வந்தவன் பரத் முகத்தில் ஓங்கி குத்திவிட்டு, என் தாத்தாவை அவமானப்படுத்த உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? பார்த்து பேச கத்துக்கோ, இல்லனா உன்னோட பல்லெல்லாம் ஒண்ணு விடாம இன்னைக்கு எடுத்துருவேன் என்று கூறி அடிக்க ஆரம்பித்தான். அதை பார்த்த பரத்வாஜ் மகன் ஆதி மற்றும் பாடிகார்ட்ஸ் ரோஹனை அவரிடமிருந்து இழுத்துச் செல்ல முற்பட
அஜய் மற்றும் சூர்யா ரோஹனை தங்களிடம் அழைத்து வந்தனர். அங்கு சூழ்நிலை மிகவும் அழுத்தமாக ஆரம்பித்தது. விஜயேந்திரர் கோபமாக பரத்வாஜை பார்த்து, இங்கிருந்து அமைதியா போயிடுறது நல்லது பரத், இல்லனா என்று சொல்லி தனது பாடிகார்ட்ஸை பார்த்தார். விஜயேந்திரர் தனது பாடிகார்ட்ஸிடம் இவர்களை வெளியே அனுப்பச் சொல்லி சைகை காட்டினார். ஆனால் அவரின் உத்தரவை கேட்டும் ஒருவரும் அங்கிருந்து 1 இன்ச் கூட நகரவில்லை. இதை பார்த்து மிகவும் கோபமான விஜயேந்திரர், நான் சொன்னது உங்களுக்கு கேட்கலையா? இந்த ஆளை இங்கிருந்து வெளியே அனுப்புங்க என்றார். ஆனாலும் ஒருவரும் அங்கிருந்து 1 அடி கூட நகரவில்லை. இதை பார்த்த விஜயேந்திரர் உட்பட அனைவரும் ஆச்சரியமடைந்தனர். அப்போது பரத்வாஜ் மகன் ஆதி தன் அப்பாவை கவனமாக பிடித்து நிறுத்தி விஜயேந்திரரை பார்த்து கேலி புன்னகையுடன், யோ கிழவா, கொஞ்சம் இங்க பாரு என்று சொல்லி சத்தமாக, கார்ட்ஸ், ஆரம்பிங்க என்றார். ஆதியின் குரலை கேட்டு அனைத்து பாடிகார்ட்ஸும் ஒட்டுமொத்த ருத்ரன் குடும்பத்தை சூழ்ந்து நின்று துப்பாக்கியை நீட்டினர். ருத்ரன் குடும்பத்து பாடிகார்ட்ஸும் இப்போது ஆதியின் கட்டளையை பின்பற்றினர். முதலில் ராஜசேகர் இந்த தருணத்தை ரசித்துக் கொண்டிருந்தார். பிறகு துப்பாக்கியை நீட்டியதைக் கண்டதும் அமைதியாக தன் மனைவியை பக்கத்தில் நிறுத்திக் கொண்டார். ஒருவேளை தேவைப்பட்டால் பரத்வாஜ் பக்கம் சாயலாம் என்று யோசித்தார். ஆனால் அவர் இன்னும் தன் விளையாட்டை விளையாட விரும்பவில்லை. சித்தார்த் இதையெல்லாம் மிகவும் ஆச்சரியத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தான். விஜயேந்திரர் அவமானப்பட்டதைக் கண்டு அவனும் மிகவும் கோபமடைந்தான். அவனது முஷ்டியும் கோபத்தில் இறுகியது. ஆனால் இதையெல்லாம் பார்த்த நித்யாவுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. சித்தார்த் இந்த நிலைமையில் பாதிக்கப்படாமல் இருக்க அவன் கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருந்தாள். ஆதி விஜயேந்திரர் முன் வந்து நின்று மிகுந்த பெருமையுடன், என்ன, ரொம்ப ஷாக் ஆகிட்டீங்களா? எப்படி உங்களோட ஆளுங்க எங்களோட ஆளுங்களா மாறினாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அவங்க எல்லாருமே என்னோட ஆளுங்க தான் எப்பவும். இவ்ளோ நாள் நீங்க தான் ஏமாந்து போயிருக்கீங்க என்று சொன்னவர் எல்லாரையும் பார்த்து கோபத்தில் பல்லை கடித்துக்கொண்டே, இன்னைக்கு நானும் எங்க அப்பாவும் ஒட்டுமொத்த ருத்ரன் குடும்பத்தையும் இந்த ஹோம குண்டலத்திலேயே புதைக்க வந்திருக்கோம் என்று சொல்லி விஜயேந்திரரை தள்ள, அதைக் கண்ட அனைவரும் திகைத்துப் போய் வேகமாக வர முற்பட்டனர். ஆனால் அவர்களுக்கு முன் சித்தார்த் நித்யாவின் கையை உதறித் தள்ளிவிட்டு வேகமாக வந்து விஜயேந்திரரை பிடித்துக் கொண்டான். இதைப் பார்த்த அனைவரும் ஒரு கணம் அதிர்ச்சியடைந்தனர். ஆனால் சித்தார்த் தாத்தாவை தாங்கிப் பிடித்ததைக் கண்டதும் அனைவரும் நிம்மதிப் பெருமூச்சு விட்டனர். ஆகாஷ் உடனே ஓடிச் சென்று தன் அப்பாவை விரைவாக பிடித்துக் கொண்டார். இதையெல்லாம் பார்த்த ரோஹன் மிகவும் பொறுமை இழந்தான். அவன் கோபமாக வந்து ஆதியின் வயிற்றில் பலமாக உதைத்து அவனை கீழே தள்ளினான். மேலும் அவன் மேலே அமர்ந்து அவன் முகத்தில் குத்த ஆரம்பித்தான். இதைப் பார்த்த பரத்வாஜ் அதிர்ச்சியடைய ரோஹனை கட்டுப்படுத்த தன் ஆட்களை அனுப்பினார். இதைக் கண்ட சூர்யா, தனுஷ், அஜய் ஆகியோர் கடும் கோபமடைந்தனர். சூர்யாவும் தனுஷும் சேர்ந்து பரத்வாஜ் ஆட்களை அடித்து நொறுக்க ஆரம்பித்தனர். ஆனால் அஜய்க்கு இது புதிது. அவன் யாருடனும் இதுவரை சண்டையிட்டதில்லை. ஆனால் இன்று அவனும் பின்வாங்கப் போவதில்லை என்று எண்ணி களத்தில் இறங்கினான். இதைப் பார்த்த சூர்யாவும் தனுஷும் திகைத்துப் போனார்கள். மூவரும் சேர்ந்து அனைத்து பாடிகார்ட்ஸையும் அடித்து துவம்சம் செய்தனர். சிறிது நேரத்தில் பூஜை நடக்கும் இடம் போர்க்களமாக மாறியது. இதைப் பார்த்த பரத்வாஜுக்கு கடும் கோபம் வந்தது. தனது மகனை விடுவிப்பதற்காக தன் கையில் இருந்த தடியை இறுக்கமாகப் பிடித்து ரோஹனைத் தாக்க கையை ஓங்க யாரோ அவரின் தடியை பிடித்ததை உணர்ந்தான். எனவே கோபத்துடன் திரும்பிப் பார்க்க அவரது கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. அந்த ஒரு நொடி அவரது இதயத்தை நொறுக்கும் வகையிலிருந்தது. சட்டென அவர் வாயிலிருந்து ருத்ரன் என்ற பெயர் வந்தது. பரத்வாஜ் ஏற்கனவே ருத்ரனின் உருவத்தில் யாரோ இருப்பதை அறிந்திருந்தார். அது ருத்ரன் இல்லை, வேறு யாரோ என்பதும் அவருக்குத் தெரியும். இங்கு வருவதற்கு முன்பே அதை உறுதி செய்திருந்தார். ஆனால் சித்தார்த்தை எதிரே பார்த்ததும் அவருக்கு ருத்ரன் நினைவிற்கு வந்தான். அவரது உடல் ஒரு நொடி நடுங்கி அடங்கியது. சித்தார்த் அவர் தடியை ஒரே பிடியில் பிடுங்கி எறிந்துவிட்டு அவரது தாடையை பிடித்து இறுக்கினான். பிறகு அவரை பின்னுக்குத் தள்ளி பல்லை கடித்துக்கொண்டு, உனக்கு தைரியம் இருந்தா எதிரியோட நேருக்கு நேரா உன்னோட வீரத்தை காட்டு. இப்படி பின்னால இருந்து தாக்கக்கூடாது, புரியுதா என்று சொல்லி அவரின் தாடையை விடுவித்தான். பரத்வாஜுக்கு சித்தார்த்தை பார்த்து அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்கே சில நொடிகள் பிடித்தது. தன்னைச் சுற்றியிருக்கும் சூழ்நிலையை பார்க்கும்போது இவ்வளவு செய்தும் தோற்கப் போவதை நினைத்து கடும் கோபம் உண்டானது. இதையெல்லாம் நினைத்து தன் கட்டுப்பாட்டை இழக்க ஆரம்பித்தார். ராஜசேகரும் அவரது மனைவியும் சிறிது தூரத்தில் நின்று இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தனர். ருத்ரனின் குடும்பம் இந்த பிரச்சனையில் வெற்றி பெறுவதை அவர் ரசிக்கவில்லை. தன் அப்பாவின் முகபாவனையைக் கண்ட நித்யா, அப்பா, ஏன் இப்படி சைலண்டா இருக்கீங்க? போய் ஏதாவது பண்ணுங்க. இந்த சித்தார்த் அந்த வீட்டு பையன் மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கான் என்றாள். இதைக் கேட்ட ராஜசேகர் தன் மகளை பார்த்தார். அப்போது சக்தியின் தோளில் படுத்திருக்கும் ஆருஷை பார்த்ததும் அவரின் கண்களில் ஒரு மின்னல் உருவானது. தன் மனைவியையும் மகளையும் அங்கே நிற்கச் சொல்லிவிட்டு மெதுவாக
சக்தியை நோக்கி நடந்து சென்றார். அவர் மனதில் சில திட்டம் இருந்தது. இந்த நேரத்தில் அதை செயல்படுத்த விரும்பினார். அதனால் வேண்டுமென்றே ஒரு பாடிகார்டை சக்தியை நோக்கித் தள்ளினார். இதனால் சக்தி தடுமாறி சாய அவள் தோளிலிருந்த ஆருஷ் கீழே விழுந்தான். ஏற்கனவே தன்னைச் சுற்றியுள்ள சூழலை பார்த்து மிகவும் பயந்து போயிருந்தான் ஆருஷ். இதில் கீழே விழுந்ததும் பயம் கலந்த குரலில் சித்தி என்று அலறினான். இதை பார்த்த சக்தி மிகவும் பதற்றமடைந்தாள். ஆதியின் கவனமும் ஆருஷ் மீது இருந்தது. சக்தி வேகமாக சென்று ஆருஷை தூக்க முயன்றபோது ஆதி இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு தன்னை அடித்துக் கொண்டிருந்த ரோகனை தள்ளிவிட்டு ஆருஷை விரைவாக பிடித்துக் கொண்டான். இதை பார்த்த மொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் உறைந்து போனது. அவர்களின் உயிரே எதிரியின் கையில் சிக்கியது போல உணர்ந்தனர். பரத்வாஜ் உடனே ஆதியின் கைக்கு தன் துப்பாக்கியை தூக்கி எறிந்தார். அதை சட்டென பிடித்துக் கொண்ட ஆதி ஆருஷின் நெற்றிப் பொட்டில் அதை வைத்தான். துப்பாக்கியை ஆருஷின் நெற்றியில் வைத்ததும் அனைவரும் கோபத்துடன் முன்னோக்கி நகர்ந்தனர். ஆனால் ஆதி ஆருஷை நோக்கி துப்பாக்கியை காட்டி யாரும் முன்னேறக்கூடாது என எச்சரித்தான். ஆருஷின் உயிருக்கு ஆபத்து இருப்பதைக் கண்டு அனைவரும் கவலையடைந்தனர். ஆதி உடனடியாக தன்னுடைய ஆட்களை வைத்து அனைவரையும் கயிற்றினால் கட்டச் சொல்லி உத்தரவிட்டான். மேலும் கோபத்துடன் ஆருஷை நோக்கி துப்பாக்கியை காட்டி யாராவது அவங்க புத்திசாலித்தனத்தை காட்டணும்னு நினைச்சா உங்க வீட்டு வாரிசு உங்களுக்கு கிடைக்காமலே போயிடுவான் என்று சொல்லி அனைவரையும் பயமுறுத்தினான். பின்னர் மிகவும் கோபமாக ஆருஷின் தாடையை பிடித்து அழுத்தினான். இதனால் உண்டான வலி காரணமாக ஆருஷ் ரோகனை பார்த்து சித்தப்பா வலிக்குது என்றான். இதை பார்த்த ரோகன், சித்தார்த், அஜய், தனுஷ், சூர்யா என அனைவருக்கும் இரத்தம் கொதித்தது. இந்த சூழ்நிலையை எப்படி கையாள்வது என்று புரியாமல் தவித்துப் போனார்கள். எபிசோட் 210. ஆருஷ் பயத்தில் அலறியதை கேட்டு ரோகன், சித்தார்த், அஜய் மற்றும் தனுஷ் என அனைவருக்கும் இரத்தம் கொதித்தது. அனைவரும் ஆருஷை தூக்க நகர்ந்தபோது பாடிகார்ட்ஸ் அவர்களை அங்கிருந்து நகர விடவில்லை. ஒரு நொடியில் நிலைமை மோசமடைந்ததைக் கண்டு அனைவரும் கவலைப்பட்டனர். ரோகன் கோபமாக, ஆதி, மரியாதையா ஆருஷ விட்டுடு, இல்லன்னா உன்னால நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உன்னோட நிலைமை மோசமாயிடும் என்று மிரட்டினான். அவனது மிரட்டலை அலட்சியப்படுத்திய ஆதி, என்னையே பயமுறுத்துறியா? அதுவும் இந்த சூழ்நிலையில? உங்களோட உயிரே என் துப்பாக்கி முனையில தான் இருக்கு. இதுல என்ன கோவப்படுத்தினா என்ன நடக்கும்னு நீயே கற்பனை செஞ்சுக்கோ என்று சொல்லிவிட்டு தன் கையில் இருந்த துப்பாக்கியை சுழற்றி விளையாடினான். இதை பார்த்ததும் அனைவரும் பயந்து போனார்கள். அந்த துப்பாக்கி முனையில் வேறு யாராவது இருந்திருந்தால் ஒருவேளை ஏதாவது ரிஸ்க் எடுத்திருக்கலாம். ஆனால் ஆருஷின் உயிருக்கு முன்னால் அவர்களால் எதையும் செய்ய முடியாத நிலை இருந்தது. பரத்வாஜுக்கும் ஆதிக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்தது. இதையெல்லாம் பார்த்து ஆருஷ் மிகவும் பயந்து போனான். அந்த குழந்தை தன் தைரியத்தை இழந்து அழுது கொண்டே இருந்தது. அவன் பயந்து அழுதபடி கையை நீட்டி, சித்தப்பா என்ன காப்பாத்துங்க, அங்கிள் என்ன காப்பாத்துங்க, பெரிய தாத்தா ரொம்ப பயமா இருக்கு என்று சொல்லி அவர்களை அழைத்தான். ஆருஷ் இப்படி அழுவதை பார்த்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். சக்தியின் நிலைதான் மிகவும் பரிதாபமாக இருந்தது. குழந்தையை காப்பாற்ற முடியவில்லையே என்ற குற்ற உணர்வு அவளுக்குள் ஏற்பட்டது. நிலைமை இவ்வளவு மோசமாகும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. சித்தார்த்தும் தன்னை விடுவித்துக் கொள்ள முயன்றான். ஆருஷ் அழுதுகொண்டே இருப்பதை அவனால் பார்க்க முடியவில்லை. அனைவரின் நிலைமையையும் பார்த்து பரத்வாஜ் சிரித்துக் கொண்டே, இன்னைக்கு எல்லாரையும் இப்படி பாக்குறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எப்பவும் தைரியம் தைரியம்னு பேசுற விஜயேந்திரர் இன்னைக்கு அடங்கி ஒடுங்கி போய் நிக்கிறாரு. ஏன்னா அவரோட விலை மதிப்பில்லாத கொள்ளு பேர என்னோட கையில இருக்கும்போது எப்படி அவரால பேச முடியும் என்று கேலி செய்தார். இதை கேட்ட விஜயேந்திரரின் கண்கள் கலங்கியது. தன் பேரனுக்கு எந்த தீங்கும் வர அவர் விரும்பவில்லை. ஒருவேளை அவனுக்கு ஏதாவது நேர்ந்தால் அனன்யாவுக்கு என்ன பதில் சொல்வது என்று குழம்பிப் போனார். இதையெல்லாம் யோசித்த விஜயேந்திரர் கைகளை கூப்பி கெஞ்சும் குரலில், இங்க பாரு பரத், உனக்கு பகை என்னோட மட்டும்தான். உனக்கு வேணும்னா என்னோட உயிரை கூட எடுத்துக்கோ. ஆனா தயவு செஞ்சு ஆருஷ விட்டுடு. உனக்கு என்ன வேணும்னாலும் கொடுக்கறேன். எங்க ஆருஷ எதுவும் செஞ்சிராத என்று சொன்னார். பரத்வாஜ் விஜயேந்திரர் சொன்னதை கேட்டு மறுத்து தலையை அசைத்து, இல்ல மிஸ்டர் விஜயேந்திரர், என்னோட பகை உங்களோட மட்டுமில்ல, உங்க மொத்த குடும்பத்தோடவும் தான். முதல்ல நீங்க, அப்புறம் உங்க பேரன், இப்போ உங்க மருமக. ஏன் கண்ணு முன்னாடியே என் பையனை ஜெயில தூக்கி போட்டுட்டா. அவ என்ன யாருன்னு நினைச்சிட்டு இருக்கா? இன்னைக்கு அவ கண்ணுல இருந்து ரத்த கண்ணீர் வர வைக்கிறேனா இல்லையான்னு பாரு. அவளோட முழு குடும்பத்தோட இறுதிச் சடங்கையும் அவ கையால பண்ண வைக்கிற. உங்க எல்லாருடைய சாம்பலையும் கரைக்கிறதுக்குள்ள அவளோட மொத்த வாழ்க்கையும் கடந்து போயிடும் என்று கோபத்துடன் சொன்னவர் தன் மகனுக்கு கட்டளையிடும் வகையில், ஆதி, அந்த சின்ன பையனை பலியாக்கி உன்னோட மரண வெறிய தொடங்கு என்றார். அதை கேட்ட ஆதி சிரித்துக்கொண்டே சரி என்று தலையசைத்து
துப்பாக்கியை நீட்டி ஆருஷை நோக்கி காட்டினான். அதை பார்த்த சித்தார்த் கோபமாக பாடிகார்ட்ஸ் பிடியிலிருந்து தப்பிக்க முற்பட்டு, மரியாதையா ஆருஷ விட்டுடு, அவன் மேல ஒரு சின்ன கீறல் வந்தா கூட அப்பாவுக்கும் பையனுக்கும் இதுதான் கடைசி நாளா அமைஞ்சிரும் என்று கர்ஜித்தான். சித்தார்த்தின் கடுமையான கோபத்தையும் அவனது உக்கிரமான முகபாவத்தையும் கண்ட பரத்வாஜ் ஒரு கணம் திகைத்துப் போனார். ஆனால் இது ருத்ரன் இல்லை என்ற நிம்மதி அவருக்கு இருந்தது. அதனாலேயே பின்னால் நிற்கும் ராஜசேகரை ஒரு ஏளன பார்வை பார்த்து, என்ன ராஜசேகர், உங்க மருமகன் ருத்ரன் மாதிரி உருவத்துல இருக்கிறதால தன்னோட சொந்த அடையாளத்தை மறந்துட்ட மாதிரி தெரியுது. நீங்க அவனை கவனிச்சுக்கிறது நல்லது. இல்லன்னா அவனை இந்த குடும்பத்தோட சேர்த்து சமாதி ஆக்குறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என்று மிரட்டினார். அவருடைய மிரட்டலுக்கு சித்தார்த் பயப்படவில்லை. ஆனால் நித்யா மிகவும் பதட்டமானாள். வேகமாக சித்தார்த்தின் கையை பிடித்து இழுக்க ஆரம்பித்தாள். ஆனால் சித்தார்த் அங்கிருந்து ஒரு இன்ச் கூட நகர தயாராக இல்லை. அதை பார்த்த ராஜசேகர் கொஞ்சம் கவலையடைந்தார். ஆதி ஆருஷின் கழுத்தை பின்னால் இருந்து பிடித்து ஒரே பிடியாக காற்றில் தூக்கினான். இதனால் ஆருஷுக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டது. அதை பார்த்ததும் அனைவரும் பயந்து போனார்கள். குழந்தையின் துடிப்பை கண்ட சித்தார்த் நிராதரவாக உணர ஆரம்பித்தான். அவனுக்கு விருப்பமில்லை என்றாலும் பின்வாங்க வேண்டியதாயிற்று. ஆகாஷ், சக்தி அனைவரும் ஆருஷுக்காக கெஞ்ச ஆரம்பித்தனர். ஆனால் பரத்வாஜ் மற்றும் அவருடைய மகன் ஆதி எதையும் காதில் வாங்கும் மனநிலையில் இல்லை. இதையெல்லாம் பார்த்த விஜயேந்திரர் முன்னால் வந்து தன் கைத்தடியை இறக்கி தரையில் மண்டியிட்டு தன் இரு கைகளையும் கூப்பினார். விஜயேந்திரரின் இந்த நடவடிக்கை அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. விஜயேந்திரர் இதுவரை யாருக்காகவும் மண்டியிட்டதில்லை. இது ருத்ரனின் குடும்பத்திற்கு மிகவும் அவமானமாகவும் அவரின் எதிரிகளுக்கு பெருமையான தருணமாகவும் இருந்தது. இதை பார்த்த ரோகனுக்கு கோபம் வர அவன் ஆதியையும் பரத்வாஜையும் உக்கிரமாக பார்த்து, இன்னைக்கு நீங்க 2 பேரும் உங்க சாவ விலை கொடுத்து வாங்கிட்டீங்க. இன்னைக்கு நீங்க செஞ்ச காரியம் உங்கள சாவுக்கு கூட்டிட்டு போகுதா இல்லையான்னு பாருங்க. உங்க சாவ பார்த்து மத்த எல்லாரும் நடுங்க போறாங்க. எங்க அண்ணிக்கு மட்டும் ஏதாவது துப்பு கிடைச்சா உங்கள சும்மா விட மாட்டாங்க. ஒழுங்கு மரியாதையா ஆருஷ விட்டுறது உங்களுக்கு தான் நல்லது என்றான். ரோகனின் மிரட்டலை கேட்டு ஆதி தன் அப்பாவை பார்த்து சிரித்தபடி, அப்பா, வானத்துல இருக்கிற சூரியன் மாதிரி இருந்த குடும்பம் இன்னைக்கு தரையில கிடக்குது பாருங்க என்று சொல்லி சத்தமாக சிரித்தான். அப்போது ஆருஷ் காற்றில் கை கால்களை மெதுவாக உயர்த்தி, தாத்தா, சித்தா, காப்பாத்துங்க என்று சொல்லி அழுதான். ஆருஷின் வலியை பார்த்த ரோகன் மீண்டும் கத்தினான். ஆனால் பரத்வாஜ் அதை பொருட்படுத்தவில்லை. இதை பார்த்த விஜயேந்திரர் கைகளை கூப்பி கெஞ்சலாக, என் பேரனை விட்டுடு பரத்வாஜ், ஏன் அவனை நம்ம பகைக்குள்ள கொண்டு வர? அவனை விட்டுட்டு பதிலுக்கு என்னோட உயிரை எடுத்துக்கோ என்றார். பரத்வாஜ் முன்னால் நடந்து சென்று விஜயேந்திரரை கூர்மையான பார்வை பார்த்து, மிஸ்டர் விஜயேந்திரர், கவலைப்படாதீங்க, இந்த பரத்வாஜ் அதையும் எடுக்கத்தான் போறேன். ஆனா முதல்ல உங்க கண்ணுல உள்ள ஏக்கத்தை பார்த்து ரசிக்கணும் இல்லையா என்று சொல்லிவிட்டு தன் ஆட்களுக்கு சைகை செய்ய, உடனே அவரின் ஆட்கள் அனைவரையும் மண்டியிடச் சொல்லி கட்டாயப்படுத்தினர். அப்போது பரத்வாஜ் ரோகனின் அருகில் வந்து அவனின் தாடையை பிடித்து தூக்கி நிறுத்தி, உனக்குள்ள கோபத்தோட நெருப்பு நிறைய இருக்குல்ல, நீ வா, அந்த ஆளோட ஓங்கி கன்னத்துல அரைஞ்சு என் காலில விழவை என்றார். இதை கேட்ட ரோகன் கோபமான குரலில், நான் இதை எப்பவும் செய்ய மாட்டேன், சாவேனை தவிர இதை செய்ய மாட்டேன் என்றான். ரோகன் சொன்னதை கேட்டதும் பரத்வாஜ் தனது இரு புருவங்களை உயர்த்தி ஆதியை பார்த்தார். உடனே ஆதி ஆருஷின் பிடித்திருந்த பிடியை இறுக்கி சுடப்போவதாக சைகை காட்டினான். அதை பார்த்ததும் அனைவரும் அமைதியானார்கள். இதைக் கண்ட விஜயேந்திரர் பதட்டத்துடன், ரோகன், அவன் என்ன சொன்னாலும் செய், ஆருஷோட உயிரை ஆபத்துல விட முடியாது. அனன்யாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் என்றார். நிராதரவாக தன் தாத்தாவை பார்த்த ரோகன், தாத்தா, அவன் சொன்னதை நான் ஏத்துக்கிட்டா அன்னிக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? உங்களோட மரியாதையை எப்பவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது. ஒருவேளை அண்ணி இங்க இருந்திருந்தா நிலைமை இப்படி இருந்திருக்காது என்று சொன்னான். அவன் சொன்னதை கேட்டதும் பரத்வாஜின் கோபம் அதிகமாக ஆரம்பித்தது. அவர்கள் அருகில் கோபமாக வந்தவர், அட, தாத்தா பேரன் 2 பேரோட பாசமும் ரொம்ப நல்லா இருக்கே. ஆனா இந்த அன்புக்காக நீ உன்னோட குடும்ப வாரிசை இழக்க தயாராகிட்ட போல. அது சரி, இதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க செஞ்ச தப்புக்கு அந்த பிஞ்சு குழந்தைதான் விளைவு அனுபவிக்கணும் போல. ஆதி, அவனை கொன்னுடு என்று சொன்னார். ஆதி ஒரேடியாக ஆருஷை தரையில் தள்ளி அவனை நோக்கி துப்பாக்கியை நீட்டினான். இதை பார்த்ததும் அனைவரும் பயந்து போனார்கள். விஜயேந்திரர் தன்னைத்தானே கன்னத்தில் பலமாக அறைந்து கொண்டு ஆருஷுக்காக ஓடினார். இந்த தருணத்தை பார்த்த அனைவரின் கண்களிலும் கண்ணீர் வழிந்தது. நீண்ட நேரமாக வாய்ப்புக்காக நிராதரவாக நின்றிருந்த சித்தார்த் விஜயேந்திரர் இதைச் செய்ததை பார்த்து விரைவாக சென்று அவரை தடுத்து நிறுத்தினான். பரத்வாஜ் தன் கையில் இருந்த கடிகாரத்தை பார்த்து ஆதிக்கு சீக்கிரம் முடிக்கச் சொல்லி கட்டளையிட, ஆதி சிரித்துக்கொண்டே, ஐயோ, உங்க ஃபேமிலி டிராமா போதும், இப்பதான் உண்மையான கிளைமேக்ஸ் என்று சொல்லி
ஆருஷை நோக்கி துப்பாக்கியை காட்டி, ஏ குட்டிப்பையா, உங்க அம்மா இங்க இல்ல. ஆனா சாகறதுக்கு முன்னாடி உங்க அம்மாவை நினைச்சுக்கோ. சாகும்போது அம்மாவை நினைச்சுக்கிட்டா முக்தி கிடைக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் என்று சொல்லி துப்பாக்கி ட்ரிகரை அழுத்தப் போனான். ஆருஷ் அனைவரும் அழுவதை பார்த்து பயத்தில் கண்களை மூடிக்கொண்டு அம்மா என்று சத்தமாக கத்த, துப்பாக்கிச் சுடும் சத்தம் காற்றில் எதிரொலித்ததும் ஆருஷ் தரையில் விழுந்தான். இதைக் கண்ட அனைவரின் உலகமும் ஒரு கணம் நின்று போனது. சித்தார்த் தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் ஒரே அடியில் தன் பக்கத்தில் இருந்த ஆட்களை தள்ளிவிட்டு ஆருஷின் அருகில் வந்து மண்டியிட்டு தரையில் விழுந்திருந்த ஆருஷை எடுத்து தன் மார்போடு அணைத்துக் கொண்டான். தன் மூச்சையே யாரோ எடுத்துச் சென்றதைப் போல உணர்ந்தான் சித்தார்த். அப்போது ஆருஷ் பயத்தில் சித்தார்த்தின் மார்போடு ஒட்டிக்கொண்டு அப்பா என்று அலறினான். இதைக் கேட்டதும் சித்தார்த் திகைப்புடன் ஆருஷை பார்த்தான். அவனுடைய பார்வையும் சித்தார்த் மீது விழுந்தது. சித்தார்த் அவனை கவனமாக திருப்பி திருப்பி பார்க்க ஆருஷ் முற்றிலும் நலமாக இருப்பதைக் கண்டதும் தான் சித்தார்த்தின் மனம் நிம்மதியடைந்தது. வேகமாக ஆருஷின் நெற்றியில் முத்தமிட்டு அவனை தன்னோடு அணைத்துக் கொண்டான். பிறகுதான் என்ன நடந்தது என்று யோசித்தவன் சுற்றுமுற்றும் திரும்பிப் பார்க்க ஆதி தரையில் வலியுடன் நெளிவதைக் கண்டான். அவன் கையில் இரத்தம் வழிந்திருந்தது. யாரும் யோசிக்க முடியாத தருணத்தில் ஆதிக்கு அடிபட அதைக் கண்ட பரத்வாஜ் திகைத்துப் போனார். ஆருஷ் மீது பாய்ந்த தோட்டா தன் மகனை எப்படி தாக்கியது என்று அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு நொடியில் என்ன நடந்தது என்று யோசித்து சுற்றுமுற்றும் திரும்பி பார்க்க அங்கே தூரத்தில் இருந்த பாடிகார்டு ஒருவன் ஆதியை நோக்கி துப்பாக்கியால் சுட்டது தெரிய வந்தது. இதை பார்த்த பரத்வாஜ் கோபத்தில் எதையும் யோசிப்பதற்குள் அங்கே பலத்த காற்று வீசத் தொடங்கியது. மேலும் ஃபேன் சுற்றுவது போல பலத்த சத்தமும் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்டதும் அனைவரின் பார்வையும் தானாக மேலே பார்த்தது. கோவிலின் பிரம்மாண்ட மைதானத்தில் ஒரு ஹெலிகாப்டர் தரை இறங்கியதும் அதைச் சுற்றி 50 பாடிகார்ட்ஸின் கார்கள் வரிசையாக நிற்க அதிலிருந்து ஒவ்வொருவராக இறங்கி வந்து ஒரே நொடியில் கோவிலின் நாலாபுறமும் சூழ்ந்து கொண்டனர். சில பாடிகார்ட்ஸ் ஹெலிகாப்டர் அருகே நின்றனர். ஹெலிகாப்டர் கதவு திறந்ததும் முதலில் அதிலிருந்து ஜெகன் வெளியே வந்து மற்ற அனைவருக்கும் சிக்னல் கொடுத்தான். அவனை பின்தொடர்ந்து அனன்யா வெளியே வர அனைவரின் பார்வையும் அனன்யா பக்கம் திரும்பியது. அவளின் முகம் மிகவும் கடினமாக இருந்தது. கண்களில் பேரழிவுக்கான கோபமும் முகத்தில் கடும் கோபத்துடன் கோவிலை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். ஜெகனும் ஜெய்யும் அவளை பின்தொடர்ந்து வந்தனர். அங்கு அனன்யாவை பார்த்ததும் ருத்ரனின் குடும்பத்தில் உள்ளவர்களின் மனதில் மகிழ்ச்சி பரவியது. ஆனால் அங்கிருந்த பரத்வாஜ் கண்களில் பயம் புகுந்தது. ஒரு பெண்ணிடம் இத்தகைய வடிவத்தை அவர் பார்த்ததில்லை. தரையில் விழுந்து கிடந்த ஆதி அனன்யாவையே கோபமாக பார்த்து கொண்டிருந்தான். அனன்யாவை இங்கு பார்த்ததும் அவனுடைய கோபம் அதிகமானது. ஏனெனில் அவள் ஆதியை அவமானப்படுத்தியதை இன்னும் அவன் மறக்கவில்லை. அவளை அடித்தே பழிவாங்கலாம் என்று நினைத்து காயப்பட்ட கையை பிடித்துக்கொண்டு கோபத்துடன் எழுந்து நின்றான். ஆனால் இனி ஆட்டம் அவன் கையில் இல்லை என்பது அவனுக்கு இன்னும் தெரியாது. ஆதி கோபத்துடன் தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி அனன்யாவை தாக்க கையை உயர்த்தினான். ஆனால் அனன்யா அவன் கையை பிடித்து முறுக்கி அருகிலிருந்த தூணில் அவன் நெற்றியை முட்டினாள். பின்னர் அவனது தொண்டையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டாள். அனன்யா அடித்ததில் ஆதியின் தலையிலிருந்து ரத்தம் வழியத் தொடங்கியது. கௌசல்யாவுக்காக எரிந்து கொண்டிருந்த நெருப்பில் அனன்யா ஆதியை தள்ள முற்பட அவன் நெற்றியில் வழிந்த ரத்தம் நெருப்பில் விழுந்தது. அதில் நெருப்பும் சுடர்விட்டு எரிய அக்னி கூட அனன்யாவின் வீரத்தை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டதைப் போல தோன்றியது. இதெல்லாம் வேக வேகமாக நடக்க யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை. ஆதி அனன்யா கையிலிருந்து விடுபட நினைக்க அனன்யா அவனது தலைமுடியை பிடித்து இழுத்து மற்றொரு தூணில் மோதினாள். பிறகு அவனது கழுத்தை பிடித்துக் கொண்டு கோபமாக அவனை பார்க்க ஆரம்பித்தாள். ஒரு நொடியில் அவனது நிலைமை மாறியதைக் கண்டு பயந்து போனான் ஆதி. அனன்யாவின் அந்த கோபப் பார்வை அவன் உள்ளத்தை பயமுறுத்தும் வகையில் இருந்தது. அனன்யா அவன் கண்களை பார்த்து பல்லை கடித்துக்கொண்டே, இந்த அனன்யா ருத்ரன், உனக்கு 2வது சான்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேல்ல ஆதி. இன்னைக்கு நீ செஞ்சதுக்கு எந்த மன்னிப்பும் இல்ல, தண்டனை மட்டும்தான். அதையும் நானே ஏன் கையால கொடுப்ப. இந்த தண்டனையிலிருந்து உன்னால 7 ஜென்மத்துக்கும் வெளியே வர முடியாது என்று சொல்லி ஆதியின் கழுத்தை இறுக்கத் தொடங்கினாள். அதை பார்த்த பரத்வாஜ் தவித்துப் போக வேகமாக பாடிகார்ட்ஸை பார்த்து, இன்னும் என்ன ஏன் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்கீங்க, சீக்கிரம் வந்து என் பையனை காப்பாத்துங்க என்று கத்தினார். பரத்வாஜ் சத்தமாக கூச்சல் போட்ட போதும் அந்த பாடிகார்ட்ஸ் 1 இன்ச் கூட நகரவே இல்லை. அதைக் கண்டு அவர் திகைத்துப் போக ஏளனப் புன்னகையுடன் அவரை பார்த்தான் ஜெகன். இதை பார்த்ததும் பரத்வாஜ் கலங்கிப் போனார். ஒரு நொடியில் அவரின் வெற்றி அனன்யாவின் கைக்கு வந்ததாகத் தோன்றியது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.